ஓகே. இப்போ எல்லாரும் ரெடினா தம்ஸ் அப் கொடுங்க. அழகன் திரும்ப லைட்டிங் இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு தெரியும். தெரிய தேவையில்லை, பட் ஸ்டில் அப்புறமா வீடியோ எல்லாம் ரெடியா. ஒருத்தன் மட்டும் வரல, பட் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏனி வரல. இது லெக்சர் 3. இதோட மோஸ்டா பைனாமியல் முடிக்கிறோம். அது சின்ன அதாவது இம்பார்ட்டன்ஸ் கம்மி, ஸோ 3வது லெக்சர்லேயே முடிக்கிறோம். அண்ட் இது போக ஒன்று 2 இருக்கு. லைக் என்னெல்லாம்ட்டு நான் சொல்றேன். ஆர்எஃப் ஃபேக்டர் ப்ராப்ளம் அண்ட் அந்த ரொம்ப டீப்பாக பைனாமியல் இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பைனாமியல் தெரியும் அப்படின்னா ஒன்று சொல்லி எழுதுறா. அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்க்கலாம், இப்பயே வேணாம். லைக் பேஜில் எழுதி நம்மளோட ஆகும். ஓகே, எழுதி நல்லா இருக்குன்னா ஆர்எஃப் ஃபேக்டர் ப்ராப்ளம்னு ஒன்று நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, மோஸ்ட்டாக மேபி பார்த்துருக்கலாம். இது ஜே அட்வான்ஸுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். அது போக வந்து நான் என்ன சொன்னால் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியாதுங்கனால அது இப்போ நடத்த முடியாது. அதை கடைசியில் பார்த்து அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டாக லைக் முக்கியமான ஃபார்முலாஸ் இந்த பக்கத்தில் இருக்கிறதுலாம் ஜே மீன்ஸில் கேட்குற ஃபார்முலாஸ் அதெல்லாம் லைக் லைட்டாக கவர் பண்ணும். ஓகே. அண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது வந்து அட்வான்ஸாக 2-3 ஃபார்முலா உண்டு. அதையும் நீங்கள் லைக் அதெல்லாம் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ யா, இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி 2-3 முக்கியமான கான்செப்ட்ஸ் கவர் பண்ணலாம். ஓகே, ரெடி தானே? எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? எனக்கு அதை சொல்லுங்கள். லைக் பிரவீன் கிளாஸில் உங்களுக்கு எல்லா சம ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா? அண்ட் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா தெரியும். ஒருத்தராக மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. வரிசையாகவே கூப்பிட்றேன். சௌந்தர்யா, ஹோம்ஒர்க் அவன் கொடுத்துருந்தானே, முடிச்சிட்டியா? அண்ணா இன்னும் ஹோம்ஒர்க் போடலண்ணா. ஒர்க் ஷீட் ஓகே. ஒர்க் ஷீட் போடாமல் போதும். லைக் ஆனால் அதுக்குன்னு போடாமல் இருக்கணும் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலே போதும். உனக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோ. ஓகே. வேற ஒர்க் ஷீட் போட்டால் கிளாஸ் நல்லா புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் என்னோடது பிரவீனோடது ரிவைஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸ்ரீதர், உனக்கு நீ என்ன போட்டிருக்க? ஹோம்ஒர்க் போடலண்ணா, ஒர்க் ஷீட் தானே போட்டிருக்கேன். பரவாயில்ல, சரி. காவியஸ்ரீ, புரிஞ்சிச்சா இல்லையானா சொல்லுங்க. ஹோம்ஒர்க் போடலண்ணா. ஓகே, சூப்பர். யாருமே போடலையா? ஓகே, இது புரிஞ்சிச்சா புரியலையா? 2 லெக்சரும், ஃபர்ஸ்ட் 2 லெக்சர், அதாவது நான் நடத்தின ஒரு லெக்சர், பிரவீன் நடத்தின ஒரு லெக்சர், அதெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சா? ஞாபகம் இருக்குதா நடத்தணும் அப்படின்னு? ஷீட் போட்டாலே அதெல்லாம் ஞாபகம் வந்துடும், பட் ஸ்டில் கேட்குறேன். ஆனா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ஓகே, எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? நான் வீடியோ ஆஃப் பண்ணி இந்த அதான் நான் சொல்லியிருப்பேன், புது ஹாஸ்டல்ல அவ்வளோ கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ஓகே 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 ஓகே, நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டே பேசுறேன். இந்த இப்போ சொல்லு காவியா, லைக் ஃபர்ஸ்ட் 2 லெக்சர் புரிஞ்சிச்சா புரியலையா? அதாவது நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லு. புரிஞ்சிச்சுங்கிறது புரிஞ்சுதுண்ணா. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. ஷியாம் ரக்ஷனா, அண்ணா ஹோம்ஒர்க்கும் போட்ட ஒர்க் ஷீட்ல இன்னும் 5 சம்ஸ் இருக்குன்னா கிளாஸ் நல்லா புரிஞ்சுதுண்ணா, ஞாபகம் ஓகே இருக்குண்ணா. ஓகே எக்ஸாக்டா வரிசையா சொல்லிட்டேன். ஓகே, அன்பழகன் சூப்பர். அண்ணா ஹோம்ஒர்க் போட்டேன்னா, ஒர்க் ஷீட்டும் போட்டேன், கிளாஸ் நல்லா புரிஞ்சுதாண்ணா. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக லைக் இப்போ இதில் வர்றதுமே கேட்பாங்க ஜே மீன்ஸில். ஏன்னா செஷனோட அதாவது சாப்டரோட எண்டிங்கில் வர்றது, ஸோ அதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் நிறையாவே உண்டு. அவங்க ஜென்ரலாக எண்டிங்கில் வர்றது இல்லை யாருக்குமே தெரியாததுல தான் நிறைய கேட்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஓகே, நான் மெயினாக இன்றைக்கி நடத்த வேண்டியது பிரவீன் சொன்னது எல்லாம் என்னென்னா இந்த மல்டினாமியல் தியரம் தான். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 2 கான்செப்ட் வச்சுருக்கேன். இதை ஒரு லாஸ்ட் 1 ஹவரில் கூட கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார் எனி இண்டெக்ஸுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அதாவது
என்ன வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி லைக் அந்த ஒரு கண்டிஷனோட வரும். எக்ஸ் லெஸ் தென் 1 அண்ட் என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மைனஸாகவும் இருக்கலாம், என்ன ப்ளஸ்ஸாகவும் இருக்கு, அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி. இது நீங்கள் படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? 11th புக்கில் வந்து நினைக்கலாம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது ஜெயில கேட்பாங்க. அதாவது ஜெய் மீன்ஸில் இப்போ கம்மியாக கேட்குறாங்க, அட்வான்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு. ஓகே, இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு? நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. வாய்ஸ் எப்படி இருக்கு? மைக் டெஸ்டிங் கேட்கலையா? ஆ ஸ்ரீதர் சொல்லு, வாய்ஸ் எப்படி இருக்கு? இப்போ ஓகேண்ணா. இப்போ ஓகே தானே? ஓகே. இந்த இது படிச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 + nx n × n - 1 அந்த ஃபேக்டோரியல் மாதிரி போயிட்டே இருக்கும். ஞாபகம் இருக்குண்ணா. ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிடலாம். அது ரொம்ப முக்கியமானது. இது டெய்லர் சீரிஸ், மெக்லாரன் சீரிஸ்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இது மட்டும் பார்க்கலாம். ஓகே, இதில் அடுத்து இன்னொன்று நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக பார்க்கலாம். இது ஒரு ஓகே. அது போக மிடில் டேர்ம்னு ஒரு சின்னதாக ஒன்று கொண்டு வந்து மிடில் டேர்ம் சொல். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது என்ன சொல்கிறது, ரிமைண்டர் டு நோட் இருக்கலாமே. டோன்ட் ஃபர்கெட்னு எழுதிடுறேன், ஏன்னா நீங்கள் இதை மறக்கக்கூடாது. அண்ட் லைக் இந்த பேசிக் 2 பவர் n ஆட் பண்ணா C0 - C1 + C2 - C3 அப்படின்னு இருந்துச்சுன்னா 0. அண்ட் ஈவன் விட்டு 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 போச்சுன்னா 2 பவர் n - 1. அந்த ஆடுக்கு அந்த ஆடு ஈவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலோ இல்லை ஆட் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 2 பவர் n - 1. இது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும், தேர்ட் ஒன். ஓகே, நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்காது? இந்த 6 ஃபார்முலாவும் 6 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லைக் யார்ட்டையாவது கேட்குறோம். சௌந்தர்யா, இந்த 6 ஃபார்முலா உனக்கு ஞாபகம் இருக்கா? 6 இல்லை, ஒரு 4க்கு மேலே ஞாபகம் இருக்குனாலே நீ ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா 3 ஞாபகம் இருக்கு. எந்த 3? லாஸ்ட் 3ஆ? ஐயோ கேட்கல. ஆமாண்ணா. லாஸ்ட் 3. ஓகே ஓகே, அது சரி. ஓகே, ஆனாலும் மேலே இருக்க 3மே ரொம்ப முக்கியமானது தான். மேலே இருக்க 3 லைக் அது ஈஸி, நீ டெரிவேஷன் ஞாபகம் வச்சிட்டாலே ஈஸி தான். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், ரிவிஷன் மாதிரி. ஓகே, அண்ட் அவன் எல்லாம் சம் சொல்லி கொடுத்தனால அதில் எதுவும் பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்காது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் டைம், எல்லாரும் போட்டுருணும் டக்குன்னு. எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்கன்னு பார்ப்போம். போட்டு ஆன்சரை சாட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அட்டண்டன்ஸ் இன்னைக்கு 5 பேர் வந்திருக்கிறீங்க. மிடில் ஓகே, நான் வேணா ஒரு 2 ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். தேவைப்படாது, பட் ஸ்டில் தேவைப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹிண்ட். மிடில் டேர்ம் ஆஃப் என்ன? ஓகே, 1 + பெண்ணில் 1 + x raised to the power 12. இதில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 13 இருக்கு. ஸோ அதில் மிடில் டேர்ம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க. 13 இது இருந்துச்சுன்னா எது மிடில் டேர்மாக இருக்கும் அப்படின்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது ஒரு சின்ன கான்செப்ட், அவ்வளோதான், பெருசாலாம் இல்லை, சின்னதா. அண்ணா ஆப்ஷன் பிண்ணா. ஓகே, யார் ஆப்ஷன் பி சொல்றா? ஷாம் ரக்ஷனா. ஷாம் ரக்ஷனா, பார்த்துட்டேன். ஓகே, எனக்கு ஆப்ஷன் பி தானே. ஓகே எனக்கு ஓகே, சூப்பர். பி தானா? ஓகே, காவியஸ்ரீ மட்டும் யோசிச்சு சொல்லு. மேபி நீ வேற ஏதாவது சொன்னாலும் ஓகே தான், செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கும் பி தானே வருது. ஓகே, சூப்பர். சரி, நம்ம பி கரெக்ட் தானேன்னு பார்த்துடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 13 இருக்கப்போ மிடில் டேர்ம் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா சின்னதாக இருக்கு. லைக் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இப்போ 13னா 13 + 1/2 அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிட மாட்டேன். எனக்கு 13னா முன்னாடி யார் பின்னாடி யார் சென்டரில் 1 அப்படின்னு தெரியும். ஸோ 7th டேர்ம். ஸோ T7 அப்படின்னா இந்த இடத்துல 6 வரும், 1 மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலே 12
அடுத்து இது 6ங்கிறனால அது h⁻6 டேரெக்டாக அவ்வளோதான். ஓகே ஓகே என்ன பண்ணலாம்? ஓகே 5 பேர் எழுத டைம் ஆயிரும். 100 மார்க்ஸ் கொடுக்குறவங்க ஆன்சர் பண்ணவங்களுக்கு லைக் சும்மா விளையாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது அனிமேஷன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இல்லை, அதனால சும்மா நான் சொல்லிக்கலாம். 100 ஓகே. அண்ணா சொல்லு, கேட்கலையா ஏதாவது? இப்போ டோட்டல் டேர்ம்ஸ் வந்து ஈவன்ல வந்துச்சுன்னா என்னன்னா அதுக்கு நான் அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கேன், கவலைப்படாதப்பா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைடை வேணால் காட்டுறேன். ஓகே நான் அடுத்த ஸ்லைடில் டேரெக்டாக ஃபார்முலா மாதிரி வச்சுருப்பேன். லெட் சப்போஸ் உனக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். உனக்கு இது 13 டேர்ம்ஸ் வராமல் n வந்து 14 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். லெட் இப்படி வருதுன்னா, அதாவது ஈவனில் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா, இந்த டைமில் நீ ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து 7th டேர்மை மிடிலாக எடுத்துக்கணும் 14/2 அண்ட் இது மட்டும் எடுக்கக்கூடாது, 14/2 + 1th டேர்ம் அதையும் எடுத்துக்கணும், 8th டேர்மையும் எடுத்துக்கணும். ஓகே லைக் ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 14 டேர்ம் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம்பிள் 5 இல்லை 14லாம் எழுத கஷ்டமாக இருக்குன்னா 6 டேர்ம்னு எடுத்துக்கிறேன். 6 டேர்ம் எப்படி எடுத்துக்கிறேன்னா T1 T2 T3 T4 இப்படி எடுத்துக்கிறேனே. ஸோ மிடில் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 and T3 ஈவனில் இருக்கும் போது விச் இஸ் அது எப்படி கிடச்சிருக்குன்னா நமக்கு 4/2 அண்ட் 4/2 + 1 அதில் தான் மிடில் டேர்ம், அப்படி தானே? அதையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். மிடில் டேர்ம் வந்து 7 and 8. ஓகே ஆக்சுவலாக அதான் அடுத்து சொல்லலான்றது அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வார்ம் அப் கொஸ்டின், 100 மார்க்ஸ் அண்ட் வார்ம் அப் கொஸ்டின். இது வார்ம் அப்னு வச்சுக்கலாம், இப்போ தான் பென் எடுத்து போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. காவியஸ்ரீ பென் எடுக்க லேட்டாக இருக்கும், ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே புரிஞ்சிச்சா? லைக் ஏன் அதாவது பை 2 பண்ணி 1 எடுத்துடணும். அது ஈவனுங்கிறனால பை 2 பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து அந்த 7th 8th அப்படின்னு வர்றதுக்கு +1 பண்ணி அடுத்த டேர்மும் மிடிலாக தான் இருக்கும். 2 மிடில் டேர்ம் உண்டு ஈவன் தான். ஓகே ஒரு மிடில் டேர்ம் ஆடுனா சென்ட்ரல். சொல்லு கேளு. நான் ஆப்ஷன்ல 2 டேர்மே இருந்ததுன்னா ஆப்ஷனில் 2 டேர்மே இருக்கும். ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அது மிடில் டேர்ம் கிடையாது, 2மே இருந்தால் தான் அது மிடில் டேர்ம். இல்ல நான் இப்போ பி ஆப்ஷன்ல 7th டேர்மும் சி ஆப்ஷன்ல 8th டேர்மும் இருந்துச்சுன்னா பி அண்ட் சி போத் ஆர் கரெக்ட். ஜே அட்வான்ஸில் மல்டிபிள் கரெக்ட் கொஸ்டின் உண்டு, ஸோ அந்த மாதிரி வைப்பாங்க. அப்படி ஜே மெயின்ஸில் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் தப்பு. உங்களுக்கு ஏற்றோனதோ டிக் பண்ணிட்டு போகலாம், இல்லை அது அப்படி அந்த பியில் சியை போட்டுட்டு போகலாம். ஓகே டிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க தப்புன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் ஏதாவது ஒன்று டிக் பண்ணுறது நல்லது. ஓகே ஓகே இப்போ இதான் இதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் மிடில் டேர்ம் பற்றி. மிடில் டேர்ம் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு 1-2 கொஸ்டின் ஒரு மிடில் டேர்ம் பற்றி, கிரேட்டஸ்ட் எது அப்படிங்கிறதுக்கெலாம் லைக் பட் சின்னதாக மட்டும் இப்போ சொல்லிக்கலாம். இவ்வளோ தான் மோஸ்ட்டாக. இது போக 1-2 இருக்குது, அதை நீங்கள் கொஸ்டினில் தான் பார்க்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்போ the வேல்யூ ஆஃப் n, இந்த பவரை டிபெண்ட் பண்ணி தான் மிடில் டேர்ம் இருக்குன்னு சொல்கிறாங்க. if n is even, the total number of terms, அதாவது இந்த n ஈவனாக இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் எக்ஸ்பான்ஷன் ஆடாக இருக்கும், ஸோ ஒரே ஒரு மிடில் டேர்ம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே போட்டிருக்க என்ன ஆடாக இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈவனாக இருக்கும், ஸோ 2 மிடில் டேர்ம் இருக்கும். அதே தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஜஸ்ட் n/2 + 1 போடாமல் n/2 + 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. புரியுதா? அதனால எதுவும் குழப்பிக்கிட வேண்டாம். ஓகே அதாவது நம்ம வந்து n+1ஆவே இதுதான் எடுத்திருப்போம். இந்த இவங்க வந்து அது என்ன, அதாவது இந்த இதை வச்சு சொல்கிறாங்க, ஸோ அதனால் அப்படி இருக்கும். ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதில் எதுவும் அதை நீங்கள் குழப்பிக்க வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப். அடுத்து முக்கியமான கான்செப்ட்டுக்கு போகலாம். தம்ஸ் அப். ஓகே ஃபேவரட் டைம், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபேவரட் எமோஜி எதுனாலுமே போட்டுடலாம், தம்ஸ் அப் தேடி பிடிச்சி போடணும்லாம் இல்லை. ஓகே ஏதாவது எமோஜி போட்டாலே போதும். புரியலன்னா மட்டும் வேறு ஏதாவது தேடி பிடிச்சி புரியலைங்கிற மாதிரி எமோஜி போடுங்க. ஓகே இது ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா. லாஸ்ட் கிளாஸுங்கிறனால எதுவும் விட்டு போயிடக்கூடாது, இல்லை விட்டு போகிறதையும் சொல்லணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபேமஸ் ஃபார்முலா
ஐயா ஓகே. இது உங்களுக்கு சின்ன, அதாவது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் அப்படி. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் ஃபார்ம்லாம் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது, நானே சொல்கிறதுக்கு பதிலாக நல்லாயிருக்கும். யார் ரெடி சொல்லலாம்? யார் சொல்ல போகிறா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் அதுக்கு ஃபார்முலா. யாராவது ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, நானே பிக் பண்ணுறேன். சௌந்தர்யா சொல்றியா? அண்ணா சரியா தெரியல. ஓகே, அன்பழகன் சொல்றியா? சொல்றேண்ணா. நீ சொல்றியா? சொல்லு. ஓகே, யார் வேணாலும், யாரு நீங்க யாரோ வேணாலும் சொல்லலாம். நான் ஆப்ஷன் கொடுத்துறேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்ப ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகே, நான் எழுதல, நீனே சொல்ல, ஃபுல்லா சொல்லிடுறேன். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். சூப்பர். ஆக்சுவலா நீ ஓகே, நான் அது ஒரு மாதிரி எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். நீ மேலே இருக்கிற இந்த இதை பார்த்தும் சொல்லலாம், உனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. ஓகே, இதுதான் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூபுக்கு ஃபார்முலா. அண்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் கியூபுக்கு நான் சொல்கிறேன், அதுவும் இதே தான், இதில் எதுவுமே மாற்றலாம் கிடையாது. அதில் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஃபஸ்ட்டு வந்துடும், சென்டரில் மட்டும் ஒரு மைனஸ் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். இது பேசிக் ஃபார்முலா. இப்படி இருக்கும் போது இதை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ் கியூபுக்கு நம்ம பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயருக்கு பண்ணுறோம். இதே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அதுவும் சிம்பிள் தான். என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு நிறுத்திடுவீங்க. எக்ஸ் பவர் 4 இருந்துச்சுனாலுமே என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்படின்னு எழுதுவீங்க. ஸோ இப்படி போகிறத நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவாக ஆக்குறோம். அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த இருக்கலாம் ரெட் கலர் டப்பாலா லைக் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எச் பவர் எந்த வேணாலும் இருந்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எச் பவர் எனக்கு பிடிச்ச நம்பர் எதுவும் கிடையாது, ஸோ ஒரு 72ன்னு வச்சுக்கிறேனே. இப்போ 72 மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எச் மைனஸ் ஒன் இங்கே இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது, இப்போ 4ன்னு இருக்கும்போது அங்கே 3ன்னு ஆரம்பிக்கு, 2ன்னு இருக்கும்போது அடுத்த பவர் இங்கே 1ன்னு ஆரம்பிக்கு, இந்த இடத்துல கியூப்னு இருக்கும்போது இங்கே ஸ்கொயர்னு ஆரம்பிக்கும். ஸோ 72ன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 71ன்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஹையஸ்ட் பவர் எச் பவர் 72ஆகவே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன, ப்ளஸ் எச் பவர் 70, எச் பவர் 69 அப்படியே போயிட்டு 1 வரைக்கும் போகும். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இது. அண்ட் இது எல்லாமே என்ன இருக்கு, ஜிபியில் இருக்கு. ஏன்னா ஓகே, இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சா? இது எல்லாமே ஜிபியில் இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சா? ஜிபி புரியலாம் பரவாயில்ல, நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் இல்லை ஃபேவரட் எமோஜி தாங்க. ஸ்ரீதர் ஓகே. ஸ்ரீதர் எதுவும் பெருசாக சொல்லலை. என்ன சொன்னேன்னா லைக் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கோம் பெருசாக, அண்ட் எச் பவர் 72னா சும்மா எப்படி வரும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஒரு பவர் எப்போவுமே ப்ராக்கெட் போட்டு எழுதும் போது கம்மியாக இருக்கணும். அண்ட் அந்த ஃபுல்லாக பெரிய டேர்ம் எழுதும், அதாவது எச் மைனஸ் ஒன்க்கு அடுத்து பாக்கி இருக்கிற எல்லாமே ஜிபியில் இருக்கும். அண்ட் ஜிபியில் இருக்குங்கிறது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிபியில் இருக்கிறதுக்கு காமன் ரேஷியோ என்னன்னு நீ இப்போ சொல்ல போகிற ஸ்ரீதர். ஆர் என்ன அப்படின்னு சொல்ல. ஹலோ ஸ்ரீதர், ஜிபியில் காமன் எட்ஸா? நீ எட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அதுவும் கரெக்டு தான். எதுவும் சொல்லலாம், அது கரெக்டு தான். ஓகே, இதுக்கு வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எச், ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த சம்மு கூட உங்களுக்கு கிடைக்கும் ஜிபி. அண்ட் இப்போ இது எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி ப்ளஸுக்கு எச் பவர் n மைனஸ் ஒன்னுக்கு மைனஸுக்கு சொல்லணும், அதே மாதிரி ப்ளஸுக்கு வர ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் நான் எழுதுறேன். இன்னொரு கலரில் எழுதுறேன். ஓகே, கலரு காணும், மோசே காணும். கிடச்சிருச்சு. இப்போ இன்னொன்று என்னென்னா எச் பவர் n ப்ளஸ் 1 அதுக்கும் அதே மாதிரி தான், பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுருணும் அதில் இருக்கிற மாதிரியே. இப்போ கொஸ்டினில் இருக்கிற மாதிரி எச் ப்ளஸ் 1 போட்டு அடுத்து மைனஸை ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரணும். hn பவர் மைனஸ் 1 மைனஸ் hn மைனஸ் 2 ப்ளஸ் hn மைனஸ் 3 அப்படியே போகணும். அடுத்து மைனஸ் hn மைனஸ் 4
அப்படியே ப்ளஸ் அடுத்து மைனஸ் அப்படின்னு போயிட்டு கடைசியில் போகும்போது -1 raised to the power n-1 அப்படின்னு முடியும். அந்த -1 raised to the power n-1 வந்து அதை பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. அது ஆட் ஈவன் அப்படி மாறுறத வச்சு அவங்க கொடுத்துருக்குறாங்க. பட் இப்படி ஆல்டர்னேட்டிவாக வரும்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே இதுவுமே எல்லாமே ஜிபியில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ ஜிபியோட ஆர் என்ன அப்படின்னு யார் இந்த தடவை சொல்ல போகிறா? இந்த தடவை ஜிபிக்கு ஆர் என்ன அப்படின்னு யார் சொல்ல போகிறீங்க? சின்ன சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஆர் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்னா காமன் ரேஷியோ. அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் இந்த என்டையர் இதை சம் பண்ணிடலாம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே யார் சொல்ல போகிறா? ஓகே நானே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அன்பழகன் கண்டுபிடிக்க முடியுதா ஆர் என்னன்ட்டு? நீ ஆர் என்னன்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்காதா, லாஸ்ட்ல இருந்து பாரு. எப்படி இதுக்கு மேல இருக்கிறதுக்கு அவன் 1+h அதுலேருந்து ஹெச்ன்னு சொன்னானோ நீ அதுல அந்த மாதிரி யோசிச்சு பாரு. இங்க -1 லாஸ்ட்ல இருக்கு, அடுத்து வர்றது +hன்னு இருக்கும், அடுத்து வர்றது -h² இருக்கும். அப்ப ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு. யோசிச்சு ஒரு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லு. அன்பழகன் அண்ணா 1/x அண்ணா. 1/hன்னு சொல்லலாம். பட் அது ஆக்சுவலாக 1/h கிடையாது. நீ ஒழுங்கா யோசிச்சு சொல்லு. 1/h போட்டால் ஆக்சுவலாக நீ அதில் 1/hன்னு சொல்லியிருந்தாவது அர்த்தம் இருக்கு. பட் இதில் 1/hன்னு சொல்லக்கூடாது. நீ லாஸ்ட்ல இருந்து பாரு. நம்ம ஆறுங்கிறது ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். பட் ஒரே ஒரு நிமிஷம். ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நீ யோசிச்சு ஓகே அன்பழகன் ஏதாவது சொன்னா இப்போ சொல்லு. லைக் ஓகே கேக்குதா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஆறுங்கிறது ஏ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ நம்ம ஏ 1 வச்சிட்டோம்னா அதுலேருந்து ஒவ்வொரு தடவை எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி 1 கிடைக்கும். ஸோ இதுலேயும் ஏ நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல 1 ஆர் -1. அதுக்கப்புறம் ஆர் என்னன்னா நானே சொல்லிடுறேன் -h. ஏன்னா இப்போ நம்ம 1ன்னு இருந்துச்சுன்னா அடுத்த டைம் நமக்கு 1ன்னு இருந்துச்சுன்னா அடுத்த ஓகே அலாரம் அடிக்கும். ஆஃப் பண்ணிடுறேன் அலாரம். ஓகே ஓகே ஆர் வந்து -h. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1ன்னு இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது -h, அடுத்த மல்டிப்ளை பண்ணும்போது +h² அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் அப்படி ஒன்று ஃபாலோ பண்ணும். ஒருவேளை -1ன்னு லாஸ்ட்ல முடிஞ்சிச்சுனாலுமே -h மல்டிப்ளை பண்ணும்போது -1 அடுத்து +h அடுத்து +h² சாரி -h² +h³ அப்படி ஒன்று அந்த டேர்ம்ஸ் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு ஆர் -hன்னு போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிதான் போடணும். ஓகே ஏன் வச்சுக்கோங்க, இது பேசிக் தான். ஓகே புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபேவரட் எமோஜி ஈஸியாக இந்த எமோஜி இருக்க போடுங்க. ஓகே எனக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாரு. ஈஸியாக இருக்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுல? அடுத்து போகலாம். இந்த ஃபார்முலாவை மறக்காம படிச்சிருங்க. இந்த x⁻n−1 x⁻n+1 இதை வச்சு ஒன்று 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். இப்போ இல்லை நீங்கள் ஒர்க் ஷீட்டில் வேறு எதுலையாவது இல்லை வேறு எப்பயாவது ஃபியூச்சரில் ஏதாவது சம் பண்ணும் இன்டெகிரேஷன். அப்போ இப்போ பைனாமியல் தியரம் இன்டெகிரல் இதுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா we learned என்ன படிச்சோம்னா n வந்து பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படி இருக்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்தோம்.
இப்போ வந்து நவ் அதாவது நவ் சென்ஸ் இந்த ஸ்டைலில் என்ன கற்றுக்கிட்டு போகிறோன்னா என்பிய ரேஷ்னல் நம்பர் எப்படி வேணாலும் இருக்கலாம். எண் வந்து ரேஷ்னல் நம்பராக இருந்துச்சுன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு படிக்க போகிறோம். அதான் எனி இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஷ்னல் நம்பர். ஓகே, நான் சின்ன இது ரொம்ப ரொம்ப சும்மா கொஸ்டின் வச்சுக்கோங்க. ரேஷ்னல் நம்பர் என்னன்னு யாராவது சொல்லுங்க எனக்கு. ம் யார் சொல்ல போகிறா? யார் சின்ன வயசுல 10th நல்லா படிச்சிருக்கா? ரேஷ்னல் நம்பர்னா என்ன? ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதாவது என் வாய்ஸ் நடுவில் ஹை அண்ட் லோ, அதாவது ஃபர்ஸ்ட் சவுண்டாகவும் ஒரு நிமிஷத்துலயே திரும்ப லோவாகவும் கேட்டுச்சா? ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பருக்கும் செகண்ட் ரேஷனல் நம்பருக்கும் திருப்பி சொல்லுங்கண்ணா, புரியலண்ணா. புரியலையா? ஓகே, நான் என்ன கேட்டேன்னா ரேஷனல் நம்பர்னா என்னன்னு கேட்டேன். அண்ட் என் வாய்ஸ்ல ஏதாவது மாடுலேஷன் இருந்துச்சா? பிச்சு அதுவும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இருந்துச்சுண்ணா. பிரேக் ஆச்சா இல்ல ஹை லோன் மாறிச்சா? ஹை லோன் மாறிடுச்சுண்ணா. ஓகே, அதான் ஓகே. காது கிட்ட, அதாவது வாய் கிட்ட வச்சிருந்தா சவுண்டா கேக்கு, வாயிலேருந்து தள்ளி வச்சா ஒரு மாதிரி கேக்கு. ஓகே ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர் என்னன்னு சொல்ல போறீங்க? யார் சொல்ல போறான்னு பார்ப்போம். ஓகே, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆனா ரூட் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகாது. ஓகே, இது ஒரு நல்ல இதுதான். பட் இந்த எக்ஸ்பிளனேஷன் பத்தாது. இது எப்படி இருக்குன்னா நல்ல பையன் யாருன்னு கேட்டா நம்ம கெட்ட எதாவது பையன். ஓகே PBQ formula ஓகே, நீ சொல்லு சாம்ரக்ஷனா சொல்லு. அண்ணா PBQ ஃபார்ம்ல நம்ம எந்த நம்பர்லாம் எழுதுறோமோ அது ரேஷனல் நம்பர். அதுல தான் ரேஷனல் நம்பர். சின்ன லைக் இது தெரியணும் அப்படிலாம் முக்கியம் இல்லை, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. P/Q ஃபார்ம்ல இருக்கும். 1-2 சம்லாம் மேபி கேட்கலாம் ஜெயிலையும், சின்ன வயசுல படிச்சது அப்படின்னு விட்டுறக்கூடாது. P/Q ஃபார்ம்ல இருக்கணும். வேர் P, Q பிலாங்ஸ் டு Q not equal to 0. இந்த ரெண்டுமே இன்டீஜரா இருக்கணும். Q not equal to 0, அது ஆப்வியஸ். லைக் இந்த இது ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரேஷனல் நம்பர். நான் நடுவில் என்ன சொல்ல இருந்தேன்னா, லைக் நீ நல்ல பையனான்னு கேட்கும் போது கெட்டது பண்ணாதது இல்லை கெட்ட பையன் இல்லாதவெல்லாம் நல்ல பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அது ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் தான். ரூட் வராது எல்லாமே ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராப்பராக கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, பட் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான், உனக்கு தான் புரிஞ்சுக்கணும் ஃபைனலாக. ஓகே, அடுத்து இப்போ இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் பவரில் இருந்துச்சு 1+H பவரில் 1+H முக்கியமாக கவனிக்க வேண்டியது 1+H. மற்ற எல்லாத்துக்கும்லாம் இது அப்ளை ஆகாது. கண்டிஷன் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. H வந்து லெஸ் தென் 1, mod H லெஸ் தென் 1னா H ஷுட் பி பிட்வீன் எந்த நம்பர் அண்ட் எந்த நம்பர், இதையும் நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் H வந்து லெஸ் தென் 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ H எதுக்கும் நடுவில் இருக்கும். எந்த ரெண்டு நம்பர் நடுவில் இருந்துச்சுன்னா mod H லெஸ் தென் 1 இருக்கும். இது யார் சொல்ல போறா? இதான் கண்டிஷன், இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். காவியஸ்ரீ சொல்றியா? ஆனா 0 to -infinity. இல்ல நான் அது கேட்கல. எப்படி கேட்குறேன்னா, இப்போ உனக்கு மாடுலஸ் ஆஃப் H வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். நீ Hக்கு மாடுலஸ் போட்டனா அது லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ H வந்து எந்த ரெண்டு இன்டீஜருக்கு நடுவில் இருக்கும்? இன்டீஜர், இன்ஃபினிட்டிக்கெலாம் யோசிக்க வேணாம். கண்டிப்பா H லெஸ் தென் 1, அதை நான் வேணா சொல்லிடுறேன். இந்த பின்னாடி என்ன நம்பர் அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க, ஏன்னா அது கன்ஃபியூஷன் உண்டாக்கும். இது மட்டும், இது என்ன நம்பர் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. யோசிச்சு மெதுவா, அவசரம் இல்லை. இல்ல 0 இல்லை, அவ சொன்னதே திருப்பி சொல்லிட்டு 0வா அப்படின்னு கேட்க கூடாது. யோசிச்சு சொல்லுங்க. -1. ஓகே, யாராவது சப்போர்ட் பண்றீங்களா ஸ்ரீதருக்கு? ஆதரவு தெரிவிக்காம எழுத முடியாது. -1 தானா? தெளிவா கேட்கல, திரும்ப. ஷாம் ரக்ஷனா -1 தானே? ஓகே, வேற யாராவது? 2 ஓட்டு வந்திருக்கு, 3 ஓட்டு வேணும் மெஜாரிட்டிக்கு. அன்பழகன், காவியஸ்ரீ, சௌந்தர்யா யாராவது -1 ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. -1 தான்.
ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்இக்வாலிட்டியோட பேசிக்ஸ். லைக் ஆக்சுவலாக பேசிக்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே மேத்ஸ் சூப்பராக இருக்கும். அதனால பேசிக்ஸ் அப்படி அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு நிமிஷம், பென்னு காணும். இது மாதிரி பென்னு நல்லா இருந்துச்சுன்னா கிளாஸ் நல்லா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. பட் ஐயோ காணோமே, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. நான் எழுதுறேன். ஓகே, அந்த எழுதுது. ஓகே. இது என்னன்னா -1 to 1. இப்போ நீங்கள் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். மாடுலஸ் ஆஃப் ஹெச் அப்படின்னு இருந்துச்சு, இட்ஸ் லெஸ் தென் n அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஹெச் பிலாங்ஸ் டு -n to n. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடுலஸ் ஹெச்லேயே இன்இக்வாலிட்டி ஆல்டர் பண்ணி நிறைய கொஸ்டின் உண்டு. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு இவ்வளோவா தெரிஞ்சிருக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஹெச் -1 அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. அப்போ ஹெச் இதுக்குள்ளே இருக்குன்னு கேட்பாங்க. அண்ட் மாடுலஸ் ஆஃப் ஹெச் -2 பை மாடுலஸ் ஆஃப் ஹெச் -5 அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் லைக் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சிங்களா படிக்கலையா? ஐ மீன் 11th ஆரம்பிக்கும் போது. ஜஸ்ட் டக்குன்னு சொல்லுங்க, ரொம்ப டிலே பண்ண வேணாம். ஓகே, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதெல்லாம் எப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய இதில் இருக்காது. பட் ஸ்டில் ஐ மீன் பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுறதுக்கு. ஓகே. ஸோ ஓகே, அதான் அதான் இது ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு இது இருக்குது. அப்ராக்சிமேஷன் இப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க பெருசாக. சயின்டிஸ்ட்க்கு எப்போவுமே குட்டியாக தான் எழுதணும். ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகே, நான் சயின்டிஸ்ட்டுங்கிறத நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஹெச் லெஸ் தென் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்ட் என்பி எனி ரியல் நம்பர், மேபி அது 5 6 அப்படின்னு இருந்தால் கூட நம்ம பழைய ஃபார்முலாவே இதுலேருந்தே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி இருக்கும் போது ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்லைடு ஃப்ரீயாக இல்லை. ஸோ ஓகே, என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் இதுக்கு எழுதுறேனே, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 +ன்னு போட்டுட்டு பவர் எடுத்து டேரெக்டாக இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். அது NHன்னு வரும். அண்ட் அடுத்து என்ன பண்ணணும்னா n × n-1 பண்ணணும். ஹெச்சோட கோஃபிஷியன்ட் வந்து ஃபஸ்ட்டு h⁻0ன்னு இருக்கும். அடுத்து h⁻1, அடுத்து h²/2, அடுத்து h³ 3 அதெல்லாம் ஃபேக்டோரியல். இங்கே வந்து 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். அடுத்து h⁻4/4 இப்படியே ஹெச்சோட இது போயிட்டே இருக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. h வந்து h⁻0, h⁻1, h²/2 ஃபேக்டோரியல், h³ 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் இந்த அதோட கோஃபிஷியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு இருக்கும். அடுத்து NHன்னு ஆகும். அடுத்து n × n-1 அப்படின்னு ஆகும். அடுத்து n × n-1 × n-2 அப்படின்னு ஆகும். 3க்கு 3 டேர்ம் இருக்கும். அதாவது 3 ப்ராடக்ட் ஆஃப் n இருக்கும். அடுத்து 4க்கு n-3 வரைக்கும் போகும். இப்படியே ஆர்டராக போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கஷ்டமாக இருக்கா ஏதாவது? ஒரே ஒரு நிமிஷம். கஷ்டமாக ஏதாவது இருக்கா? கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மேபி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் கேட்குறேன். ஒரு தடவை படிச்சாலே எல்லாம் ஈஸியாயிரும். இருந்தாலும் இப்போ கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுதா? கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா எமோஜி போடுங்க. ஈஸியாக இருக்குன்னா தம்ஸ் அப் போடுங்க. ஃபாஸ்ட்டாக நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி. எனக்கும் வேலை நிறையா இருக்குது இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம். ஓகே, ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் எப்போவுமே பேசிக்கானதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அதனால 1 + h⁻1 இருக்குது. அண்ட் 1 - h⁻1 இருக்குது. இதெல்லாம் லைக் காலேஜில் வரைக்கும் நாங்கள் மறந்துட்டோன்னா கஷ்டம். எங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸ்பேன்ஷன். அப்போ இதுக்கு வந்து h⁻1 இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து 1, அடுத்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 1 - hன்னு ஆகும். அடுத்து ப்ளஸ்ஸை போட்டுட்டு -1 × -1 -1 அந்த அது ஏன்னா -1 தான் n. ஸோ அப்படி பண்ணிட்டா h² 2 ஸோ அப்போ வந்து இதுவும் கேன்சல் ஆகி -1 அப்படின்னு வரும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2, இது -1. ஸோ இது +h². அடுத்தது வரும்போது -h3. இப்படி ஒவ்வொன்றா கேன்சல் ஆகிட்டே வந்துடும். மேலே இருக்குதுன்னா 3 ஸோ இதுதான் உங்களுக்கு வரும். இப்படி வரும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு 2-3 தடவை இந்த ஃபார்முலா எழுதி பார்த்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுட்டா நல்லது. அண்ட் 1 - h⁻1 இதுக்கு
ஒரு ட்ரிக் இருக்குது என்னென்னா மேலே கீழேயும் மைனஸ் மேலேயும் மைனஸ் அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக போட்டு ஜஸ்ட் 1 + x + x² அப்படியே அவங்க எது வரைக்கும் அதாவது இன்ஃபைனைட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, ஒரு எண்டு கிடையாதுன்னே வச்சுக்கலாம். h⁻r அப்படி அதாவது அடுத்தும் போயிட்டே தான் ஆர் கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்கா? ஹலோ, டெஸ்டிங். கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, யாரையாவது கூப்பிட்டு கன்ஃபியூஷன் இருக்கான்னு கேட்போம். ஷாம் ரக்ஷனாக்கு ஏதாவது இதில் குழப்பம் இருக்கா? எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, சும்மா ஈஸியாக இருக்குலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லணும். அப்போ தான் நான் ஏதாவது சொல்ல விட்டுட்டேன்னா எனக்கு தெரியும். பாயிண்ட்ஸ் தான் விட்டேன். ஓகே, அடுத்து வந்து இது லைக் இது சிம்பிள் தான். சொல்லுப்பா. எல்லாமே மேல உள்ள ஃபார்முலால போட்டு வர்றது தானே? மேலே உள்ள ஃபார்முலால போட்டு வர்றது தான். பட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீ. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும்னா நீ ஞாபகம் அப்படியே மனப்பாடமாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உனக்கு நீ ஒரு 10 செகண்டில் யோசிச்சுனா இது அப்படியே வரும் அப்படின்னு தெரியணும். ஒவ்வொருத்தரையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ 2 டேர்முக்கு பண்ணிடுவா, 2 கேன்சல் பண்ணிடுவா. x³ போகணும்னா 3 டேர்ம் வரும், அதுக்கடுத்து கேன்சல் பண்ணுவா. ஸோ நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு -h³ தான் அடுத்து வரும்னு தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. 1 - h + h² நீ கண்டுபிடிச்சிருவா. -h³ + h⁴ அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் உனக்கு நீ போட்டால் தான் தெரியும். ஒரு தடவை போட்டு ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கிட்டா தெரியும். 2-3 தடவை போட்டோன்னா இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான். இது -2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் +- 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒரு சீக்வன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 தடவை போட்டு பார்த்துக்கணும். எக்ஸாம் அப்போ ஸ்பீடாக யூஸ் பண்ணணும். அதுக்காண்டி 1 - 2 + 3 - 4 அடுத்து +5 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இது இதையும் லைக் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது, திரும்ப சொன்னது தான். 4-5 தடவை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். ஸ்லைடை ரிவைஸ் ஒரு ஸ்லைடெல்லாம் 3-4 தடவை ரிவைஸ் பண்ணும்போது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதுவும் ரெண்டுமே இதாக இருக்கும், மைனஸாக இருக்கும் போது வர்ற ஆன்சர் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்கும். 1 + 2h + 3h² + 4h³ அப்படின்னு அழகாக போகும். இது வந்து ஒரு AGP. AGPனா என்ன ஞாபகம் இருக்கா? ரெண்டுமே AGP தான், C&D. ஓகே, ரொம்ப அழகாக இது சொல்லிட்டேன். பட் எப்படி பண்ணும் AGP சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? யாருக்காது? ஓகே, ஞாபகம்னா எப்போயாவது டைம் கிடைக்கும் போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறது முக்கியம். நான் எக்ஸாம் லைட்டாக ஒரு இது வேணால் கொடுக்குறேன். இதை எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஐயோ மாதிரி எழுதிட்டேன். இடம் இல்லை ஸ்லைடில். ஓகே, இதில் சொல்கிறேன். ஓகே, இதை எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 + 2h 2h + 3h² அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படி இது வரைக்கும் போகட்டும். நீங்கள் ஹெச்எஸ் அதாவது காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே 1 + இதை வந்து தள்ளி எழுதணும் லைட்டாக. 1 + 2h + 3h² அப்படின்னு எழுதணும். ஏன்னா இங்கே 4h³ இருக்கும். ஹெச்சோட மல்டிப்ளை பண்ணியிருக்கனால இது 1h, இது 2h², இது 3h³ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து எஸ் 1 - h அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 1 + h + h² + h³ அப்படின்னு போகும். இது வந்து ஜிபி. ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அண்ட் பை 1 - h பண்ணால் SNN கிடச்சிரும். ஓகே, சின்னதாக இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம். ஓகேயா? ஓகேனா தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஸ்பீடாக இந்த மேலே இருக்கிற எக்ஸசைஸ் செம்ம. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது இருக்குது இவ்வளோ செம்ம இருக்கே. ஓகே, ஸ்பீடாக எக்ஸசைஸ் செம்ம ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணுங்கள். ஓகேனா தம்ஸ் அப் கொடுங்க. இல்லை ஓகேன்னு சாட் பாக்ஸில் டைப்பும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, பீனு ஷாம் ரக்ஷனா சொல்லியிருக்கா. ஓகே, சாரி பீன் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. 7:10க்கு சொல்லணும். இப்போ பண்ணி ஆப்ஷனை சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகே, ஈஸியான சம் தான். ஓகே, நான் அதில் ஒன்று மட்டும் சொல்லலை.
என்ன சொல்லணும்னா ஓகே, இதில் ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு, நான் சொல்லாமல் நான் வந்துட்டு என்ன கண்டிஷன்னா, நீங்கள் எப்படி 1 + x raised to the power n அந்த ஃபார்முலாவில் ஃபிட் ஆகணும்னா mod x less than 1 இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இருக்கலாம். லைக் சிம்பிளாக இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு கொடுத்த டேர்ம் வந்து இப்படி இருக்கு, 2 +னே வச்சுக்கோங்க, அதான் இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 + x raised to the power n அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து 1 தான் இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல 1 வேணுங்கிறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 2 n 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2 n அது வெளியே வரும், ப்ளஸ் 1 + x/2 அப்படின்னு வரும், மேலே to the power n. அண்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா x/2 less than mod 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டெய்லர்ஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். டெய்லர்ஸ் தியரமில் அது வேறு ஃபார்ம். ஓகே, அப்படி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அதுதான் இவங்க பெருசாக லைக் அதுதான் இவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. a + bn இருந்துச்சுன்னா நீங்கள் a வெளியே எடுக்கணும். இஃப் த கண்டிஷன் இஸ் b/a, b/aன்னு கண்டிஷன் கொடுத்துருக்கும்போது நீங்கள் a வெளியே எடுப்பீங்க. கண்டிஷன் வந்து a/bன்னு கொடுத்துருந்தீங்கன்னா b வெளியே எடுப்பீங்க. b வெளியே எடுத்தால் தான் a/b நமக்கு உள்ளே கிடைக்கும். இது புரியுதா? சின்னதா அது? அண்ணா ஆப்ஷன் சி அண்ணா. ஓகே, அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது புரியுதான்னு மட்டும் சொல்லு. ஆப்ஷன் சி இல்லை பி இருக்கும், நான் செஞ்சு பார்த்தா தான்ப்பா தெரியும். பார்த்தா தெரிஞ்சிடும், பட் ஆப்ஷனாக என்னென்னலாம் ஞாபகம். இது புரியுதா? லைக் a + b to the whole power n இருந்துச்சுன்னா எப்படி அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணுங்கிறது. புரியுதுண்ணா? ஓகே, ஒரு சின்ன தம்ஸ் அப். ஓகே, பரவாயில்ல. ஓகே, அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க. மேபி பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம். அன்பழகனோட ஆப்ஷன் அப்படின்னு போட்டுருவோம். அன்பழகன் கூட யாரெல்லாம் ஓட்டு போட்டுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பழகன். ஓகே ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? வேற யாராவது அன்பழகனுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை நான் சால்வ் பண்ணுறேன். ரொம்ப டைம் போட வேணாம். அண்ட் இன்னும் 2 சம் ஹோம்ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு இல்லை ஒரு சம் ஹோம்ஒர்க் வரும் இப்போ. ஆப்ஷன் பினா. ஓகே ஆனா எனக்கு ஆப்ஷன் பி தானே வருது. ஓகே, அப்போ மெஜாரிட்டி அன்பழகனுக்கு இல்லை. இது வந்து அப்போ ஷாம் ரக்ஷனா. பரவாயில்ல அன்பழகன், உன் பேரை நான் அழிச்சிருவேன், கவலைப்படாத. ஷாம் ரக்ஷனா அண்ட் ஸ்ரீதர். ஓகே, வேற காவியா அண்ட் சௌந்தர்யா. பீன்லாம் சொல்லக்கூடாது, அன்பழகனுக்கும் ஓட்டு போடலாம். ஓகே, ஹெவியாக ஹிட் ஆகுது, லேப்டாப் கொதிக்குது, அனலாக கொதிக்குது. அண்ணா சி வராதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா கேட்கல, கவனிக்கலாம், காதுல மாட்டல பார்த்தா. ஏதாவது சொன்னீங்கன்னா இப்போ திரும்ப சொல்லலாம். ஓகே, அன்பழகன் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியா? பெரும்பான்மை. ஆமாண்ணா பி தானா. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, அதனால் கட் மட்டும் தான் பண்ணுவேன், என்னால் அழிக்கிற அளவுக்கு நான் சோம்பேறித்தனமாக இருக்கு. சரி ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம், உங்கள் பேரை எழுதிக்கலாம். அண்ட் யா, இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போல்லாம் சொன்ன மாதிரி தான் இதை வெளியே எடுக்கணும். அவங்க x/2ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 2 வெளியே எடுத்தால் தான் நமக்கு x/2 வரும். ஸோ 2 வெளியே எடுக்கிறோம். கீழே ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு அடுத்து மேலே வரலாம். 2 வெளியே எடுத்திங்கன்னா 2 மட்டும் எடுக்க முடியாது, 2/4 அப்படின்னு தான் வரும். 2/4 ஐயோ 2/4ன்னு வரும். உள்ள 1 + h/2 அப்படின்னு அது இருக்கும், raised to the power 4. இது எப்படி எழுதலாம்னா 1/2/4 இருக்கட்டும், இதை மேலே தூக்கிட்டு 1 + h/2 raised to the power -4ன்னு எழுதலாம். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் பண்ண முடியாது, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இது இன்டெக்ரல் இண்டெக்ஸுக்கு -4ன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ -4ன்னு எழுதிடுவீங்க. இதான் மோஸ்ட்டாக ஒரு வேளை பண்ணாதவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எழுதுனதுக்கப்புறம் இது 1/16, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணணும். -4 × h/2 ப்ளஸ் -4 × -5 நான் அடுத்து பண்ணிட்டு h/2 எப்படி எழுதிடுறேன், /2 ஃபேக்டோரியல். அடுத்து அப்படியே ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு 2 டேர்ம் தெரிஞ்சாலே போதும்.
இது வந்து -2hன்னு வருது. ஸோ ஏ இல்லை பி தான். அண்ட் அடுத்த டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கு, ப்ளஸ் 5/2h². அண்ட் 1/16 இருக்கிறதுனால பி இல்லை சி மட்டும் தான் செக் பண்ணணும். அண்ட் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இது சி கிடையாது. ஸோ பி தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப். சூப்பர். காவியா, காவியா, சௌந்தர்யா புரிஞ்சிருச்சா? ஓகே, எது உங்களுக்கு தெரியல சொல்லு. அண்ணா இல்லை புரிஞ்சிருச்சான்னு தான் கேட்டேன். புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த சம் மட்டும் நான் வேணால் செஞ்சு காட்டுறேன். அண்ட் இது வந்து ஹோம்ஒர்க். ஜேஇ கொஷின்லாம் நீங்கள் தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு கிடையாது. இது ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு கொண்டு வந்ததுனால அப்படி சும்மா ரீசன். ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஸோ நீங்கள் தான் ஜேஇ கொஷின் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். அது இந்த கொஷின் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, the coefficient of h³ in the expansion of இது will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் இதோட எக்ஸ்பான்ஷன் இதை எழுதலாம் 1 + 3h² அப்படின்னு எழுதலாம். பட் டிவிஷனில் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்பாங்க? அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லலாம். இல்லை நான் ஐடியா கொடுக்குறேன். யாருக்கா அது ஐடியா இருக்கா? அவங்க பவர் h³ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுது மேலே ஸ்கொயர் தான் இருக்குது, h³ வர்றது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இன்னும் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணுமா? பயங்கரமான ஐடியா. பட் ஸ்டில் ஒர்க் ஆகாது. பண்ணாலும் ஸ்டில் பவர் சேமாக தான் இருக்கும். நமக்கு h³ பவர் அதால் உருவாக்க முடியாது. ஏன்னா கீழே பவர் ஸ்கொயர் ஆயிரும், மேலே பவர் 4ன்னு இருக்கும். ஸோ திரும்ப h² தான் இருக்கும். யாருக்காவது ஐடியா இருக்கா? அண்ணா அந்த 1 - 2x மேல 1 - 2x ஹோல் பவர் -1 எழுதி அதை பண்ணலாம். சூப்பரான ஐடியா, பயங்கரமான ஐடியா. அதான் ஆக்சுவலாக பண்ணணும், அதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ மேத்தமெட்டிஷியன்ஸ் அதான் சொல்கிறாங்க, அதனால நம்ம அதான் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அவங்க கேட்டிருக்க பவர் அப்படி. அண்ட் ஒன்லி வே டு ரீச் தட் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும். என்ன அவங்க மேபி உங்கள் புக்கில் இருக்கா இல்லையா நான் பார்க்கல இதெல்லாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஸோ 1 + 3h² அது இருக்கட்டும். அண்ட் 1 - 2h நீங்கள் raised to the power -1 அப்படின்னு ஆக்கணும். அண்ட் ஜென்ரலாகவே நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதுக்கு பவர் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம எதுவும் டீல் பண்ண முடியாது. அண்ட் இதை டீல் பண்ணுறதுக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மைனஸில் இருக்கிறது தான் இதில் எக்ஸ்பான்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டேர்ம் தான் இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் சீக்வன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸாக்டான சீக்வன்ஸ் கிடையாது, இது இன்ஃபைனைட் வரைக்கும் போகிறதுனால. அதனால டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு தான் நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ண முடியும். மைனஸில் இருக்கும்போது தான். ப்ளஸில் இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், லைக் நியூமரேட்டரில் இருக்கும் போது. ஓகே, ஸோ அதனால் நம்ம இப்படி எழுதிக்கிட்டு, பட் நீங்கள் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு தானாகவே புரிஞ்சுக்கணும் என்ன ஏதுன்ட்டு. இப்படி பண்ணிவிட்டு 1 + 3h² அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதுக்கு நீங்கள் இது பண்ணணும், அந்த பைனாமியல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ 1 + 2h. அண்ணா சொல்லுப்பா. 1 + 3x the whole square. ஐயோ சாரிப்பா, சாரி. ஓகே, அது வர ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் நான் அழிச்சிடுறேன். நானும் அந்த இது ரேசர்ஸ் பண்ணணும். சரி, நான் அது கவனிக்கல. ஓகே, நான் திரும்ப சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. ஐயோ கலர் வரும். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த 1 + அதான் நியூமரேட்டரில் இருக்கிறது தான் ஜென்ரலாக நீங்கள் அப்ராக்சிமேஷன் பண்ணுவீங்க. இது ஹோல் ஸ்கொயர் இருந்தால் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னாலுமே அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் 1 + 9h² + 6h அப்படின்னு எழுதிடலாம். அதுதான் நீங்கள் இது பண்ணாலும் வரும். அது டேரக்ட் ஃபார்முலா இருக்கிறனால அப்ராக்சிமேஷனில் நமக்கு h³ கொண்டு வரணும். ஸோ அதனால டினாமினேட்டரில் இருக்கிறது கொண்டு வந்து அண்ட் தென் நம்ம அந்த ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு அடிஷ்னல் h² h³ h⁴n வரை கிடைக்கும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கேயும் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ அடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் தென் என்ன பண்ணுறோன்னா -1
அடுத்து -1 அந்த ஃபார்முலா படி. அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து -2h. ஆக்சுவலாக அது ஈஸியாக சிம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். பட் ஸ்டில் நான் பண்ணுறேன் ஃபுல்லாக உட்காந்து. -2h ஓகே டு த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் -1 -1 -1 -2 -2h the whole cube by 3 factorial blah 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 blahன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான வந்துருச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து h³ கேட்டிருக்காங்க. நீங்கள் h³ எப்படிலாம் அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இதையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸி. 1 + 9h² + 6h அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் a + b the whole square. அண்ட் இதை பண்ணும்போது 1 + 2h 3 மைனஸ் இருக்குது. ஸோ இது மைனஸ்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். அண்ட் another 2 இருக்கிறதுனால 4h² அப்படின்னு வருதா. அண்ட் தென் போகும்போது இதையும் நீங்கள் அதாவது ஆக்சுவலாக கால்குலேஷன் ஓரியன்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -3 × -2 அப்போ +6. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து நான் ஸ்பீடாக பண்ணுறேன், அதில் நீங்கள் முடிஞ்சால் அப்புறமா கூட பண்ணிக்கோங்க. -1 × -8h³ ஸோ +8h³ அப்படியே அடுத்து போகும். எனக்கு என்னமோ அடுத்து மைனஸ் வரும்னு தெரியும். அண்ட் 16 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நான் ஒரு எப்போவுமே கெஸ் பண்ணி எதுவும் எழுதக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் 16 தான் வரும். பட் ஸ்டில் கெஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் இப்போதைக்கு இதை விட்டுட்டு போகிறேன். சொல்லுப்பா. -4h² எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அது -4h² கிடையாது, அது -16. அது ஏன் நான் போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் இப்போ இந்த 4 டேர்ம் பார்த்தா எனக்கு 5வது டேர்ம் அப்படிதான் இருக்கும்னு தோணுது. கேக்குதா மைக் டெஸ்டிங்? -4h². -4h². அது எப்படி வந்துச்சுன்னா இங்க பாரு, -1 × -2 இந்த 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 4h² அப்படின்னு வரும். அப்படிதானா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகி -1 வருது. ஸோ அதனால ஸோ இப்போ +4h² வருதோ? ஆமாம், இது +4h² வருது. சாரிப்பா. ஆமாம், ஏன்னா டேரெக்டாக மைனஸ் இருக்கும்போது எல்லாமே ப்ளஸ் தான் வரணும். அதை மறந்துட்டேன். ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸ் தான் உள்ளே வரணும். அந்த கால்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ உள்ள எல்லாமே ++ன்னு வரும். +4h² + 8h³ + 16h⁴. ஓகே, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் நீங்களே பண்ணலாம். பட் ஸ்டில் நான் சொல்லித்தரேன். அது ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். h⁴ நீங்கள் விடலாம். ஏன்னா h³ வரைக்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ h⁴ இல்லை, தேவையில்ல. டவுட் இருக்கா? இல்லை ஏதாவது இது வரைக்கும் எழுத டவுட் இருக்கா? டவுட் இல்லைனா தம்ஸ் அப் கொடுங்கப்பா. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? பிரவீன் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அங்க இருக்க 1ஐயும் அங்க இருக்க 8h³ இருக்கணும்னா அந்த மாதிரி அப்புறம் -2 2x இருக்கணும்னா. ஆமா, அந்த கிளாஸ் மோஸ்டா அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இல்லை, நான் கொஞ்சம் இதுவாகவே சொல்றேன். இங்க இருக்கிற 1ஐயும் இங்க இருக்கிற h³ அதோட கோஎஃபிஷியன்ட் அதே ஆட் பண்ணணும். 1 × 8 h³ எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் h² × 2h, ஏன்னா இதை இன்னொரு இதை ப்ரொடியூஸ் பண்ணும் h³. ஸோ 9h² லைட்டா ஓகே தண்ணி குடிக்கணும். 9h² × 2h வரும் அடுத்து. அண்ட் 6h இதோட h² கண்டுபிடிக்கணும். அப்போதான் h³ கிடைக்கும். ஸோ 6h × 4h². அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு அடுத்து இதில் எதுவும் இல்லை. அண்ட் இங்கே h⁴ வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். h³ காமன் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 8 + 18 + 24 32. ஸோ 50h³ அப்படின்னு வரும். கோஎஃபிஷியன்ட் வந்து 50 தான் ஆன்சர். ஓகே, டவுட் தான் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைன்னா தம்ஸ் அப் கொடுங்கப்பா. வேற ஏதாவது ஃபேவரட் எமோஜினாலும் போடுங்க. தம்ஸ் அப் இல்லை. ஓகே ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போடுறீங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, அண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதை நீங்கள் போடணும். இதுவும் அதே மாதிரி தான். நான் ஹிண்ட் வேணா கொடுத்துட்றேன்.
இவங்க t⁴ கேட்டிருக்கிறாங்க இந்த இதில். அண்ட் நீங்கள் இதுதான் பண்ணணும். 1 - t raised to the power 6 1 - t. ஓகே சாரி திரும்பி அதே காவியா. ஐயோ எனக்கு டக்குன்னு தெரிய மாட்டேக்கு, அதனால தான் வேகமாக எழுதுறேன். ஓகே என்னன்னா கொஸ்டின் வந்து 1 - t raised to the power 6 இங்கே அண்ட் raised to the power whole cube. இது 1 - t raised to the power -3. இப்போ நீங்கள் இந்த இதை சால்வ் பண்ணணும். இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் கண்டுபிடிச்சிருவீங்க நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பெரிய பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்ஸ், தீயாக வேலை பார்ப்பீங்க. ஓகே, நீங்கள் தான் இக்னைட்டோட ஒளி பிரகாசம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே தானே, பண்ணிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது எமோஜி கூட போடுங்க. ஹோம்ஒர்க் ஓகேண்ணா? ஓகே ஃபைன் தான். ஓகே அண்ட் மல்டினாமியல் தியரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் ஹோம்ஒர்க்கை நீங்கள் அப்புறமா கூட நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டினாமியல் தியரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் பிரேக் கொடுக்குறேன். குடிக்க தண்ணி இல்லை. ஓகே அண்ட் இது ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக் விட்டாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய கவர் பண்ண முடியும். நீங்கள் ஹோம்ஒர்க்கை வீட்டில் பே பண்ணுங்கள். அதாவது வீட்டில் தான் இருப்பீங்க, பட் ஸ்டில் வீட்டில் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகே இப்போ இந்த மேட்டர் சொல்லணும்னா கருப்பு கலர் பென் எடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்து நான் என்னென்னு மட்டும் மெயின் மேட்டர் மட்டும் எழுதி காட்டுறேன். ட்ரை டு அப்சர்வ், அதாவது x + y raised to the power n நம்ம சம்மேஷன் போட்டு NCR x raised to the power n - r y raised to the power r அப்படின்னு எழுதுவோம். சம்மேஷன் ஆஃப் r = 0 to n, அப்படிதானே? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அது சம்மேஷன்னா அப்படி ஒவ்வொரு டேர்மாக வர்றதை அவங்க எல்லாம் விரிச்சு எழுதாமல் சம்மேஷனாக ஒன்றா அப்படி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா NCR வந்து இப்படி எழுதிக்கலாம். x + y raised to the power n = summation of r = 0 to n. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. இது வந்து tk + 1, அதாவது tr + 1 வச்சுக்கலாம். இது வந்து tr + 1 எல்லா டைமையும் ஆட் பண்ணுறது தான் இது. இந்த tr + 1 தான் இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம NCR எழுதுகிறோம். NCR என்னென்னா n factorial by r factorial into n minus r factorial. இங்கே h raised to the power n minus r into y. ஐயோ சாரி, நான் மாற்றி எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்? NCR கரெக்டாக தான் எழுதுறணும். கரெக்டாக தான் எழுதுகிறேன். y raised to the power r அப்படி மாற்றி எழுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடியா உங்களுக்கு சொல்ல போகிறது ஒன்று தான். ஸோ இப்படி எழுதிக்கலாமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேனா தம்ஸ் அப் கொடுங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல போகிறோம், அதை நீங்கள் கப்புன்னு பிடிச்சிக்கணும், கற்பூர மாதிரி பிடிச்சிக்கணும். அப்போ தான் மீதி எல்லாம் புரியும். ஓகேனா தம்ஸ் அப். சம்டைம்ஸ் நான் வீடியோ ஆன் பண்ணும்போது ஆடியோ கேட்காம போகலாம், ஹாஸ்டல் அப்படி இருக்கு, பட் ஸ்டில் நான் ஆன் பண்ணுவேன். ஓகே இப்போ நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கிட வேண்டியது இதில் என்னென்னா இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதை இன்னொரு கலரில் சொல்கிறேன். டினாமினேட்டர் எப்படி பார்க்கணும்னா இது வந்து பவர் ஆஃப் எச் அண்ட் இது வந்து பவர் ஆஃப் ஒய் அப்படின்னா சாரி நான் அப்படியே மாற்றிட்டேன். இது வந்து பவர் ஆஃப் ஒய் அண்ட் இது வந்து பவர் ஆஃப் எச் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். இதை அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனாக ஒரு கொண்டு வரணும். அதுக்காண்டி தான் அவங்க ட்ரை டு அப்சர்வ் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் லைக் திஸ் அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஃபார்முலா காத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் என்னென்னு சொல்கிறேன். மெதுவாக போகலாம், அவசரப்பட வேணாம். அப்போ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா இதை பவர் அப்படின்னு சொல்கிறதுனால n ஃபேக்டோரியல் பை இதை சும்மா ரேண்டமாக s ஃபேக்டோரியல் t ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. வேர் இதில் நீங்கள் வந்து ஒன்று கவனிக்கலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? n வருது. அதே கண்டிஷன்லாம் இதுவும் இருக்கணும். s + t = n, ரெண்டு பவரையும் ஆட் பண்ணால் n வருது. ஸோ
இப்போ இங்கே அதே தான் சிம்பிள். எக்ஸ் பவர் எஸ் ஒய் பவர் டி வேற இது டென்ஸ் டு அந்த எது வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் போகும். ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. இது வந்து பவர் ஆஃப் எக்ஸ். ஜஸ்ட் ஆருக்கு பதிலாக எஸ்ன்னு போடுறாங்க. பவர் ஆஃப் எக்ஸ் டி ஒய்க்கு அந்த என் மைனஸ் ஆருக்கு பதிலாக டீன்னு போடுறாங்க. இது வந்து பவர் ஆஃப் ஒய். நான் வேகமாக போகிறேன்னா ஏதாவது யார்ட்டையாவது கேட்கலாம். காவியஸ்ரீ, நான் வேகமாக போகிறேன்னா? இல்லண்ணா. இல்லையா? ஓகே. ஸ்ரீதர்? இல்லண்ணா. ஓகே, பரவாயில்ல. என்ன இப்போ என்னன்னா நீங்கள் லைக் இது வந்து 2 டேர்முக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு அப்சர்வேஷன் எடுத்துக்கணும். லைட்டாக யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். லைட்டாக யோசிச்சு பாருங்கள் இது எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் கேளு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது டக்குலாம் உங்களுக்கு புரியாது. எனக்கே லைட்டாக யோசிச்சாதான் ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் நான் படிச்சிட்டோம்னா லெஸ்லாம் ஸோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து நான் இன்னொரு இது மல்டினோமியல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டுக்கு இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டேன். சொல்லிவிட்டு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதை நீங்கள் பிரேக்கில் பண்ணுவீங்க. அண்ட் தென் நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பைனாமியல் தியரமை முடிக்க செய்ய போகிறோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க நினைக்கிறேன். ஓகே. இந்த டைம்ல நீங்க வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? வேற ஏதாவது கேட்கணும் டவுட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுனாலும் போய் கேட்குறேன். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நோட்ஸ் ரொம்ப ஸ்பீடா எடுக்கிறதுனால எடுக்க முடியல, எழுத முடியலையா? யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். யாராவது ஷாம்ரக்ஷ்னா, நான் ஸ்லைடில் டக்கு டக்குன்னு காட்டுறதுனால நோட்ஸ் எழுத முடியலையா? அது மாதிரி ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லலாம். இல்ல நான் நோட்ஸ் எடுக்க முடியுதுண்ணா. சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி தெரியுது. சரி, பரவாயில்ல. ஸ்ரீதர் உனக்கு? இல்ல அன்பழகன்? கரெக்டா தானே இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் முக்கியமா ஒரு இது சொல்ல போறேன். அண்ட் தென் அந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமா. ஓகே, மேட்ருக்கு வரலாம். இப்போ உங்களுக்கு ஜென்ரல், அதாவது இப்படி இருக்கு. ஓகே, நான் இதை அடுத்த ஸ்லைடில் நான் எடுத்தே சொல்றேன். இந்த ஸ்லைட் குட்டியா இருக்குதா? கண்ணு தெரியுதா? அதாவது போன்ல தெரியுதா? யாராவது சொல்லுங்க. சௌந்தர்யாவுக்கு தெரியுதா போன்ல இது? தெரியுதுண்ணா. ஓகே, தெரியுதுன்னா பிரச்சனை. தெரியலன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஸ்லைடில் பெருசா எழுதி காட்டுவேன். அதுக்கு தான் சொல்லுவேன். இப்போ 3 டேர்ம் இருக்குன்னா ஜென்ரலைஸ் பண்றோம். என்ன பண்றோம்னா மேலே எப்பவும் போல இன்ஃபேக்டோரியல்னு போட்டுட்டு கீழே வந்து இப்போ நம்ம 3த்துக்கும் வேற வேற பவர் இருக்கும். ஒரு ஜென்ரலா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு எப்படி சொல்ல வரேன்னா HYZ 3மே அந்த இதில் இருக்கும். 0 எப்படி x³ அப்படின்னு ஏதாவது இருக்கும். ஸோ 3த்துக்கும் ஒவ்வொரு பவரில் இருக்குது. அந்த டைம் இந்த சம்மேஷன் சீரிஸ் எப்படி இருக்கணும்னா R ஃபேக்டோரியல், S ஃபேக்டோரியல், T ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கணும். வேர் இந்த சம்மேஷன் பார்க்குறத விட கண்டிஷன் என்ன? R + S + T = N. ஓகே ஓகே இது நம்ம அடுத்ததுல எழுதிடுறேன். நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட வேணாம். ஓகே, இதில் எழுது. வேற டார்க்கான கலரில் எழுதுறேன். இப்போ என்னென்னு சொல்ல வரேன்னா x + y + z அப்படின்னு இருக்கு. அண்ட் அதோட பவர் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எப்படி எழுதலாம்னா ஒரு கோஃபிஷியன்ட், அதாவது அந்த என்டையர் எக்ஸ்பான்ஷன் பட் ஒரு பர்டிகுலர் x³ XRST இருக்கும் போது n ஃபேக்டோரியல் பை இங்கே h⁻r y⁻s z⁻t அப்படின்னு இருக்கும் போது இந்த பர்டிகுலர் கோஃபிஷியன்ஸ் பவருக்கு R ஃபேக்டோரியல், S ஃபேக்டோரியல், T ஃபேக்டோரியல் பாட்டம்ல போட்டுட்டு கண்டிஷன் வந்து R + S + T = N. அது எப்பவுமே மாறக்கூடாது. போன தடவை பார்த்த மாதிரி 2 இதுக்கு பார்த்த மாதிரி. அண்ட் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது பேசிக். ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதுல ஒன்று இருக்கு. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்.
நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது பெர்முடேஷன் காம்பினேஷன் தெரியுமா? பெர்முடேஷன் காம்பினேஷன் காம்பினேட்டோரிக்ஸ் அப்படின்னு பேரோட இருக்கும். பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் பண்ணுறதுக்கு ஈஸி தான். அது யாருக்காவது தெரியுமா? தெரியும்னா தம்ஸ் அப் கொடுங்க. தொண்டை தண்ணி கொடுத்து நடத்துகிறேன், ஏதாவது தம்ஸ் அப்பாக கொடுங்க. தெரியும். பெர்முடேஷன்னா NPR ஆனா? என்பிஆர் தான், பட் அவ்வளோதான் தெரியும்னா எதுவும் பண்ண முடியாது. நான் இது சொல்கிறேன், லைக் நிறைய இருக்குது அதில். என்னன்னா இப்போ ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபார்முலா உண்டு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங், நான் சும்மா எழுதுறேன், உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெர்முடேஷனில் டிஸ்ட்ரிபியூட்டிங் n to 3 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் இது பெர்முடேஷன். இந்த மூணு டேர்ம் எதுனா HY செட்டாக தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா பெர்முடேஷன் என்ன உண்டுன்னா 3யை வந்து என்னன்னு எடுத்துக்கிறா, இல்லை 3யை வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா பெர்முடேஷன் என்ன ஃபார்முலா சொல்லுதுன்னா n minus r plus 1 c r minus 1, அதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம 4 இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது r வந்து 4, n வந்து பவர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாமா? எழுதிக்கோங்க டக்குன்னு. ஞாபகம் வச்சுக்கலாம்னா டக்குன்னு என்ன போடலாம்? ஏதாவது எமோஜி போடுங்க எழுதிக்கிட்டீங்கன்னா. ரெடினா? சூப்பர். தென் இது வந்து பெர்முடேஷன்ல உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டிங் இது ஒரு ஃபார்முலா மாதிரி, ஈக்குவேஷன் மாதிரி உண்டு, ஃபார்முலா மாதிரி உண்டு. பட் இப்போ உங்களுக்கு அது எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, n minus r plus 1 by c r minus 1. ஓகே, இதான் புது ரூம் பற்றி பார்த்துக்கோங்க. இது அது டோரு, இது ஒரு கபோர்டு, இது இன்னொரு கபோர்டு திறந்துருக்கு. இது என் ஃப்ரெண்டு கபோர்டு, அது என்னோட கபோர்டு, இது என்னோட கட்டில், இது வந்து ஃப்ரெண்டோட கட்டில். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். ஒருத்தர் நிற்கிற அளவு, 2 பேர் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்கப்பா. ரொம்ப நேரம் நான் கதை சொல்லிட்டே இருக்கிறேன். புது ரூம்ல நெட்டு கம்மியாக தான் வரும், எனக்கு தெரியல. ஓகே, சூப்பர். வேலையும் அதிகமாக தான் இருக்குது செகண்ட் இயர். ஸோ அதான் இவங்க இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது நான் சொன்னதை தான் அப்படி அவங்க r-1 வந்து இதில் 3-1 அப்படி போட்டு டோன் போட்டு, இது நீங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை, இது நீங்கள் வாசிங்கனாலே புரிஞ்சிடும். தான் ஞாபகம் வச்சு கீழே குட்டியாக இருக்கலாம், n plus r-1 c r-1. ஸோ இதான் மல்டினாமியல் தியரம் ஒரு பேசிக்ஸ். 1-2 கொஸ்டின் போட்டால் சரியாக வந்துடும். இந்த கொஸ்டின்லாம் போட்டால் கெத்தாக உங்களுக்கு புரிஞ்சிடலாம். இப்போ ஒரு பிரேக், இந்த கொஸ்டின் நீங்கள் போடணும் ஹோம்ஒர்க்கு, பட் ஸ்டில் ஹோம்ஒர்க் ஃபார் பிரேக். எவ்வளோ நேரம் பிரேக் வேணும்னு யாராவது சொல்லுங்கள். 5 to 7 minutes வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை, 5 to 10 minutes வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ நேரம் பிரேக் வேணும் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்களோ அவங்க கேட்குற டைமுக்கு நான் பிரேக் கொடுத்துருவேன். உங்களுக்கு நிறைய டைம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணி எனக்கு 1 மணி நேரம் பிரேக் வேணும் அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்கள் அடுத்து கிளாஸ் விட்டு லீவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். எவ்வளோ முன்னாடி ஸ்லைடா? சரி, பிரேக் எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லுப்பா. யார் மைக் ஆன் பண்ணி சொல்கிறீங்களோ அவங்க கேட்குற மினிட்ஸ் தான் கொடுக்கப்படும். 10க்குள்ள 5க்கு மேலே, 5லேருந்து டக்குன்னு. ஓகே, காவியஸ்ரீக்கு எவ்வளோ நேரம் பிரேக் வேணும்? காவியாக்கு ஒரு 5 செகண்ட். 5 செகண்டா?
5 minutes. ஓகே ஃபைன். 5 நிமிஷம் எடுத்துட்டு வந்துருங்க. 7:47. ஸோ 8 7:52 53 வந்துருங்க. ஓகே cool. நானும் அந்த டைமுக்கு வந்துடுவேன். ஏதாவது ஸ்லைடு மாற்றணும்னா நீங்கள் சொல்லலாம், நான் மாற்றி விடுறேன். இதான் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். இதை வேணா எழுதிக்கோ, இதை வேணா சால்வ் பண்ணு. எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஓகே இப்போ நெட் எல்லாம் சரியாயிடுச்சு. பட் ஸ்டில் என்ன கேட்க வரேன்னா, கிளாஸ் இப்போ 8:30 வரைக்கும் நான் ஷெடியூலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு 8:20 டாபிக்ஸ் முடிச்சுட்டு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்கறது பிடிக்குதா, இல்லை 8:45 இல்லை நீங்கள் டவுட்ஸ் கேட்குற வரைக்கும் 9 o'clock வரைக்கும் எடுக்கிறது பிடிக்குதுன்னு நான் ஏன் கேட்க வரேன்னா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள். 9 o'clock வரைக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா, மற்றது படிக்கிறது, ஒர்க் ஷீட் போடுறது, இல்லை சாப்பிட்றது, அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு, ஃபோன் பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். கம்மியாக எடுக்கணுமா நிறைய ரொம்ப நேரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கம்மியானாலுமே 8:30 வரைக்கும், அட்லீஸ்ட் 8:15 வரைக்கும் வேணா குறைச்சிக்கலாம். 8:20. ஒப்பீனியன் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். ஸ்டார்டிங் வித் அன்பழகன். சொல்லு அன்பழகன், பவரை காட்டு. நீ சொல்றதா இனிமே. எப்படினாலும் ஓகே தானா? இது ஆன்சர் கிடையாதுப்பா, நான் 2 ஆப்ஷன் தான் கொடுத்தேன். உனக்கு எது அப்படின்னு மட்டும் சொல்லல. கம்மியா கிளாஸ் எடுக்கிறதுமே எனக்குலாம் ஜென்ரலா ரொம்ப நேரம் கவனிக்கும் போது எப்ப கிளாஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனாலயும் கேட்கறேன். அதுக்கும் கம்மியாவே போதும். ஓகே ஓகே, நான் அப்படி ஓகே. அடுத்து ஷாம் ரக்ஷனா, என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. உங்களுக்கு என்ன மனசில் என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன், அதிகமாக எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும். ஓகே ஷாம் ரக்ஷனா, உன்னோட கருத்து? அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாவே ஓகே தான் அண்ணா. ஓகே, ஒர்க் ஷீட் பண்ணணும். ஆனால் ஒர்க் ஷீட் டெட்லைன் நான் நினச்சா மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே காவியஸ்ரீ, நீங்க இன்னைக்கு இல்லைன்னா அதாவது இன்னைக்கு நைட்டுக்கு ஃபுல்லாக கூட உட்காந்து காலையில சப்மிட் பண்ணா கூட ஓகே தான். அந்த மாதிரி கூட வேணும்னா டெட்லைன் உங்க பர்சனல் மென்டர்ட்ட கேட்டுக்கலாம், இல்லை கூட கேட்டுக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைடேக்குள்ள முடிக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவோம். ஓகே காவியஸ்ரீ, உன்னோட கருத்து கேட்பு நடந்துட்டு இருக்கு. சர்வே டக்குன்னு சொல்லி முடிச்சா நல்லது. ரொம்ப யோசிக்காத, சொல்லு என்ன தோணுதோ சொல்லு. ஓகே லேட்டா எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறா. ஸ்ரீதர் சௌந்தர்யா, 2 பேரும். ஸ்ரீதர் டக்குன்னு சொல்லு, அடுத்து சௌந்தர்யா சொல்லட்டும். ரொம்ப டைம் போயிட்டு இருக்கு. 8:40 எப்போ முடிச்சாலும் ஓகே தானே? ஓகே 8:40 நான் 6:40 முடிச்சிடவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. 8:30 கிட்ட முடிக்கிறாங்கிற மாதிரி சொல்ல வரா. சௌந்தர்யா, ஆனா சீக்கிரமாவே முடிக்கலாம். ஓகே 1 2 3 பேர் சீக்கிரமா. ஓகே மெஜாரிட்டி சீக்கிரம்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் நான் 8:30 ஒரு 8:25 கான்செப்ட்ஸை பேக் ஓவர் பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் லீவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், டவுட்ஸ் கேட்கணும்னா கேட்டுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே எனக்கும் அது ஆக்சுவலாக நல்லது. இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்லும், லைக் எனக்கும் நிறைய ஒர்க் இருந்துச்சு. பிரவீன் எடுக்கலான்னு கூட கேட்டான். ஸ்டில் நானே எடுத்துடலான்னு வந்திருக்கிறேன். ஸோ ஸோ 2 பேருக்கும் நல்லது அதே இருக்கும். 2 பேர் இந்த சென்ஸ் போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். யா இப்போ இது போட்டிங்களா? மாணவ செல்வங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டேட்டா ஃபார்முலா இருக்குது, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். போட்டிங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைனா நான் ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு ஸ்பீடாக போட்டு காமிக்கிறேன். டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். தம்ஸ் அப். ஓகே சூப்பர். வேற பி மட்டும் போட்டு காட்டுங்க. ஓகே 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 நான் போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சூப்பர். அதே மாதிரி ரெக்கார்டிங் யாருக்கா தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. அதாவது இப்பயே சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு. ரெக்கார்டிங் அதாவது கிளாஸோட ரெக்கார்டிங் நான் ரீப்ளே பார்க்கணும்னா அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் சம் போட்டுட்டே இருக்கேன். சம் போடாமல் இன்டர் பண்ணியும் சொல்லிக்கலாம், நான் கவனிச்சுட்டு சொல்லணும். அல்டிமேட்லி டைம் சேவ் ஆகுது, அதான்
இப்போ இப்போ வந்து n வந்து இதில் 15 அது அவங்க பவரில் கொடுத்துருக்காங்க. r வந்து 3 பிகாஸ் 3 டேர்ம்ஸ் இருக்குது, x y z. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக பக்கத்தில் இருக்கிறதுல போட்டால் என்ன வரும்னா, கொஞ்சம் வேகமாக போட்டால் நீங்கள் வீட்டில் போய் திரும்ப பண்ணிக்கலாம், பிகாஸ் டைம் தான் முக்கியம். சொல்லுப்பா. ஸ்கிரீன் தெரியல. ஏன் தெரியல? இல்லை ஒரு தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு ஓகே, இப்போ தெரியுதுல்ல? தெரியுதுன்னா இல்ல இல்லையா? ஐயோ, எனக்கு நெட்காக. ஓகே, உனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வேற யாருக்கா தெரியுதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஐயோ, ஓகே. சௌந்தர்யா ஒரு மிக சிக்கலான சூழ்நிலையில் இருக்கா. என்ன பண்ணலான்னா, நான் என் வீடியோவும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்பாட்லைட் வியூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வியூ இருக்கும், அந்த இதில் பண்ணி பாருப்பா. செட்டிங்ஸில் லே அவுட்குள்ளே போய் ஸ்பாட்லைட்னு போட்டோன்னா அந்த ஸ்க்ரீன் மட்டும் தெரியும், அப்போ நீ நல்லா பார்க்கலாம். இப்படி ட்ரை பண்ண. ஆனால் தெரியுது எனக்கு. ஓகே, அதான் அவளுக்கு தெரியலப்பா, அதான் அவளுக்கு நெட் இல்லை, அதான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண, இல்லைனா சொல்லு, நான் வேணா ரெக்கார்டிங் லாஸ்ட்டில் வேணா அனுப்பு. இதாக புரியுறதுல இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அந்த ஃபார்முலாவில் போடுறேன். அந்த x + y + z ஹோல் பவர் 15ல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோனா 15 - 3 + 1 c r - 1. rனா 3 3 டேர்ம் இருக்குது, x + y + z. ஸோ ஆன்சர் வந்து 15 - 3 12 12 + 1 13 c2. 13 c2 நீங்கள் வேணும்னா கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதே டிக் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். 13 ஃபேக்டோரியல் / 11 ஃபேக்டோரியல் இது 2 ஃபேக்டோரியல். ஸோ இது 12 × 13, இது கட் பண்ணால் 6. ஸோ 6 × 13 வந்து 78 வரும் நினைக்கிறேன். 65 78. தட்ஸ் இட். 78 டேர்ம்ஸ் இருக்குது இந்த பவரில், x + y + z பவர் 15. அண்ட் செகண்ட் ஆப்ஷனுக்கு வரலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நான் சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை சௌந்தர்யா கவனிக்க முடியலன்னா லைக் ரெக்கார்டிங் வரும், கவலைப்படாது, பார்த்துக்கலாம். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ y^10 z². அதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா, நமக்கு கோஎஃபிஷியன்ட் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட டேர்ம் எப்படி இருக்கும்னா n ஃபேக்டோரியல் பை இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. r ஃபேக்டோரியல் s ஃபேக்டோரியல் t ஃபேக்டோரியல் h பவர் r y பவர் s இது பவர் t z பவர் t. நான் ஃபர்ஸ்ட் அது எழுதுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னா, இதுதான் கோஎஃபிஷியன்ட். இது எப்படி இருக்குன்னா n ஃபேக்டோரியல் வந்து 15 ஃபேக்டோரியல், r ஃபேக்டோரியல் வந்து இது r எதை வச்சு டிசைட் ஆகணும்னா அவங்க கொடுத்துருக்க ஹெச்சோட பவர் x³ y^10 z² அப்படின்னு கொடுத்துருக்கும் போது r வந்து 3, y^10 அப்படின்னு இருந்துச்சுன்னா s வந்து 10, z² அப்படின்னா t வந்து 2 ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். 11 × 12 × 15 13 × 14 அப்படின்னு போகும். ஸோ இப்படியே விட்டுருங்க. இதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகே, சிம்பிள் தான். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? சௌந்தர்யாக்கு பிரச்சனை சரியாயிட்டா? மற்றவங்க புரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது எமோஜி போடுங்க. சரியாயிட்டா? சரியாச்சு. ஓகே, சூப்பர். அப்போ பிரச்சனை இல்லை, ஜாலி. இல்லை ரெக்கார்டிங் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன், அனுப்புகிறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம் காத்துக்கிட்டு இருக்கு. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இது லைக் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சம், இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் நான் ஹிண்ட் கொடுக்குறேன், அடுத்து டைப் பண்ணுங்க. x⁴ இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். r ஃபேக்டோரியல் s ஃபேக்டோரியல் t ஃபேக்டோரியல். அதில் என்ன இருக்குன்னா h பவர் r y பவர் s t z பவர் t அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் அது எப்படி இருக்குன்னா x கிடையாது, அதுக்கு பதிலாக 1, yக்கு பதிலாக h, zக்கு பதிலாக h². ஸோ அதை எப்படி எழுதுவீங்கன்னா 10 ஃபேக்டோரியல்
ஸோ உங்களுக்கு ஆரும் என்னன்னு தெரியாது, இதுவும் என்னன்னு தெரியாது, இது எதுவுமே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஆர் ஃபேக்டோரியல், எஸ் ஃபேக்டோரியல், 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிட்டு, சாரி டி ஃபேக்டோரியல் எழுதிட்டு 1 பவர் ஆர் அப்படின்னு போடுவீங்க, எச் பவர் எஸ்ன்னு போடுவீங்க, ஹெச் ஸ்கொயர் பவர் டீன்னு போடுவீங்க. ஹெச் ஒய் செட்டுக்கு பதிலாக 1h h ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் மாற்றுறீங்க. மீதி எல்லாத்தையும் அப்படியே இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க, நான் அடுத்த ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, கிளாஸ்லேயே இருக்கிறதுலே முக்கியமான சம்மன் வச்சுக்கோங்க, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் அடுத்து இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நிறைய கொஸ்டின் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில். இது பேசிக் நல்ல சம், இது ஜெய் 2020 அண்ட் ஃபர்தராக கேட்குற சம். பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஐடியா தான் வந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நான் கரெக்டாக இல்லையா சார் கொஞ்சம் யோசிச்சா தான் வரும், யோசிச்சு பாருங்க. நான் சொல்லட்டும்னா தம்ஸ் அப் கொடுங்க, நான் சொல்றேன். அண்ணா சொல்லுப்பா. s plus 2t equal to 4ன்னு வச்சுக்கலாமாண்ணா? s plus 2t is equal to 4ன்னு வச்சுட்டு அப்படிதான் பண்ணணும். அதுக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ். எஸ்க்கு 1 r plus s plus t equal to 10ன்னு வச்சுக்கலாமா? r plus s plus t is equal to 10ன்னு வச்சுக்கணும். அந்த மூணு அதான் 2 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் ப்ராப்பரா அதை எப்படிலாம் ஆல்டர் பண்ணா வரும் அப்படிங்கிறத பண்ணா கரெக்ட் ஆன்சர். நீ ஆக்சுவலா நீ ஆல்மோஸ்ட் வந்துட்ட, நான் சொல்றேன். ஓகே, நான் இதுக்கப்புறம் சொல்றேன். நான் சொன்னதுதான், பெருசாலாம் மாற்றம் கிடையாது. கண்டிஷன்ஸ் என்னலாம்னா, ஒன்று வந்து கிவன் கண்டிஷன், இன்னொன்று வந்து அவங்க ஃபார்முலா கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பேசிக் r plus s plus t is equal to 10. ஏன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், r plus s plus t is equal to n அப்படின்னு. ஸோ அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷன்னா, அவங்க கேட்டிருக்கிறது வந்து h power 4 வேணும்னு கேட்டிருக்காங்க. h power 4 வேணும்னா s plus 2t. ஏன் 2t போடுறோம்னா அதுல ஏற்கனவே h ஸ்கொயர்னு இருக்கு, அதனால 2t போடுறோம். இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கு, ஏன்னா அவங்க h பவர் 4 வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 2 கண்டிஷன்ஸ். ஓகேண்ணா, தம்ஸ் அப் கொடுங்க ஒரு தடவை. ஓகே, ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணுங்க. தம்ஸ் அப்லாம் கொடுக்க வேணாம், தம்ஸ் அப் கொடுக்குறதா கஷ்டம், அனலைஸ் பண்றது நல்லது. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க RST வந்து உங்களுக்கு இன்டீஜர் அப்படின்னு தெரியும். இன்டீஜர்னா அப்படி இன்னொரு செட்டில் அப்படி கொடுக்கும். அப்படி தெரியறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டப்பா போடுவீங்க, எனக்கு பிடிச்ச டப்பா RST அப்படின்னு போடுவீங்க. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், டப்பா போடணும்னு கூட அவசியம் இல்லை, உங்க இஷ்டம் தான், எல்லாமே உங்க இஷ்டம் தான் ஆன்சர் வர்ற வரைக்கும். சாரி, டப்பா ஏன்னு தெரியல வளையுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 10 ஃபிக்ஸட், n is equal to 10, அதனால விட்டுருங்க. r வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஏன்னா அது பவர் 1 தான் வருது, அதனால எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு s plus 2t is equal to 4ன்னு வரணும். அப்போ எப்படிலாம் s and t இருக்கலாம்னா, s is equal to 0ன்னு இருக்கலாம். அது என்ன ஆன்சர் கொடுக்கும்னா, t is equal to இது 0னா t வந்து 2ஆ இருக்கு. ஓகே, s is equal to 1ன்னு இருக்கலாம். அப்போ t வந்து அப்படி இருக்கு, t வந்து 3/2ன்னு வரும். அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா இது இன்டீஜரா இருக்கா. ஸோ இதை எடுத்துருங்க, டிஸ்கார்ட் பண்ணி. s is equal to 2ன்னு இருக்கணும். அப்போ t வந்து 1. ஸோ இது டிக்கு, இது டிக்கு. அதே மாதிரி s is equal to 4ன்னு இருந்தாலுமே கரெக்ட் தான், ஏன்னா அப்போ t வந்து 0ன்னு இருக்கும். ஸோ அதுவும் கரெக்ட், வேற எதுவும் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா அதை ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 உங்களுக்கு இந்த இதுல இருந்து கிடைக்குதா? மெதுவாக யோசிச்சு பாருங்க.
ஒரு மூணு இது கிடைக்குது உங்களுக்கு. 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். இதான் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் நீங்க தூக்கி இதில் போடணும். எஸ் வந்து 0, டி வந்து 2. அப்போ ஆருக்கு வேல்யூ என்ன இருக்கணும்? ஆருக்கு வேல்யூ என்ன இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. எஸ் 0, டி 2 அப்படின்னா ஆருக்கு என்ன அப்படின்ட்டு 8 இருக்கணும். 8. வேற ஓகே, அடுத்ததுக்கு வேற யாராவது சொல்லுங்க. இப்ப எஸ்ஸுக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. அப்ப ஆர் என்ன இருக்கணும்ட்டு அன்பழகன் சொல்லு. 7 அண்ணா. 7. அண்ட் 4 அதுக்கு 0 அப்படின்னா ஆர் வந்து 6. உங்களுக்கு இந்த 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. தான் மெயின். இந்த 3 தான் மெயினானது. ஓகே, இப்ப இந்த 3 இது வந்து 3 கேசஸ் ஆஃப் ஆர்எஸ்டி. இந்த 3 இதுமே சாட்டிஸ்ஃபை. ஆட் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ். இந்த 3மே கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் ஆல் தீஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னா அடுத்த ஸ்டைல எழுதுனா இடம் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் பெருசா இல்ல புதுசா பார்க்கும்போது கஷ்டமா தோணலாம். பட் 5வது தடவை பண்ணிட்டா ஈஸி. நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடதுல எழுத ஆரம்பிக்கிறேன். இந்த டப்பாவை மட்டும் இந்த இதுக்கு கோட் பண்றோம். 6 எஸ் டி எப்படின்னா 6 7 8 6 வரிசையா போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி 6 இருக்கும்போது 4 0 1 4 0 2 1 அண்ட் 0 2 இப்படி இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நான் போன கொஸ்டின்லயே சொல்லியிருப்பேன் எப்படி இருக்கும்னா அது n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் s ஃபேக்டோரியல் t ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். அண்ட் இப்ப நம்ம 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. we have 3 coefficients. Addition gives the answer. Addition gives complete x power 4 solution. Complete x power 4 coefficient. அதனால நம்ம இந்த மூணு கண்டிஷனையும் போட்டு ஆட் பண்ண போறோம். எழுதுறேன். எப்படி வரும்னா அப்ப ஆன்சர் வந்து இப்படி போடணும். n ஃபேக்டோரியல் கான்ஸ்டன்ட். ஸோ 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுருவீங்க. போட்டுட்டு 6 ஃபேக்டோரியல் ஃபர்ஸ்ட், 4 ஃபேக்டோரியல், அடுத்து 0 ஃபேக்டோரியல். பக்கத்துல x பவர் 4 இருக்கும், நான் எழுதல இப்போதைக்கு கடைசி. அண்ட் 10 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து x பவர் 4 ஆன்சர்ல இருக்கு. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நமக்கு 10 ஃபேக்டோரியல் 7. இந்த 10 ஃபேக்டோரியல் போட்டுட்டு இந்த இதில் 7 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இந்த இதெல்லாம் 7 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 0 எல்லாம் ஒன்று தான். அண்ட் 0 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் சேம், அதனால சொல்றேன். ஓகே, அண்ட் 10 ஃபேக்டோரியல் பை 8 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இந்த ஆன்சர் சிம்பிளிஃபை வேணும்னா பண்ணிக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். சம்டைம்ஸ் பண்ணணும், சம்டைம்ஸ் பண்ண வேணாம். பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 7 × 8 × 9 × 10. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்க, நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணா 4 ஃபேக்டோரியல் வந்து 24 ப்ளஸ் 8 × 9 × 10 by 2 9 × 10 by 2 24னா இது 3, அடுத்து 3 210 ப்ளஸ் 4 பண்ணிங்கன்னா 4 9 36 360 ப்ளஸ் அங்கே பண்ணிங்கன்னா 45 405 405 plus 210 is 615. 405 plus 210, yeah, 615. The answer. Okay, the coefficient of x power 4 or 615 power x power 4 அப்படின்னா expansion இருக்கும். blah 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 இப்படிதான் இருக்கும். ஓகே, கஷ்டமா இருக்காது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஏதாவது நான் மேட்ரு புரியுதா? நம்ம என்ன பண்றோம்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன் ரெண்டுத்தையும் பார்க்குறோம். அவங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 4ங்கிறனால அது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு பேசிக் கண்டிஷன் வந்து r + s + t = n அந்த கண்டிஷன். அது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம். அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். அது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் தரும். கண்டுபிடிக்கிறதா முக்கியமான பாயிண்ட். டப்பா போட்டு மெதுவா பொறுமையா கண்டுபிடிக்கணும். டப்பா போட்டதுக்கு அப்புறம் டப்பால இருக்க எல்லாத்தையும் இதுல எழுதணும். அடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 615ங்கிறதெல்லாம் சின்ன நம்பர், ஸோ ஆன்சர்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க அதை டிக் பண்ணணும். பெருசா அந்த ஃபேக்டோரியல்ல இருக்கா. ஓகே, நீங்க எக்ஸாம்ல 615 2500 3000 கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்பீடா எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுங்கிறத மேட்டர்.
ஓகே, டவுட் இருக்கா? புரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது சொல்லுங்க. புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, வாயை திறந்து. தம்ஸ் அப் பத்தாது. புரிஞ்சுதுண்ணா. ஓகே, மேபி இந்த தடவை சாட்டர்டே சண்டே நீங்க காலேஜுக்கு வரலாம், திருச்சியில இருக்கிறோம். நாட் ஷுவர், வரலாம். வேற யாருக்காவது புரிஞ்சிருச்சா? இல்ல, வேற யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஃபாஸ்ட் நீங்க ஒருவேளை வாயை திறக்க முடியல. சூப்பர் காவிஸ். வாயை திறக்க முடியல அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல அப்படின்னு டைப் பண்ணலாம். ஓகே சார், புரிஞ்சுதுண்ணா. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஸ்டில் டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கேளுங்க. இது ஒரு முக்கியமான சம். அண்ட் ஆஃப்டர் தட் நான் மிஸ்லினஸா 2 எக்ஸாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க் நம்பர் ஐ வுட் சே 3. ஏன்னா பிரேக்ல ஒன்று கொடுத்தேன். ஸோ இது ஹோம்ஒர்க் நம்பர் 3. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கீழே டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட் பண்றோம். எச் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. டபுள் எக்ஸ்பான்ஷனை போட்டு ஆன்சர் எடுக்கும். இது ஒரு ஹோம்ஒர்க். இது தேர்ட் ஹோம்ஒர்க். இது பண்ணணும். ஆஃப்டர் திஸ் ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த இது வந்து அல்டிமேட் ரிசல்ட்ஸ். நான் ஏதாவது பேர் சொல்லுவேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அல்டிமேட் ரிசல்ட்ஸ் ஃபார் தி எக்ஸாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல நீங்க சம் போட்டா மட்டும்தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். ஜேஇ மெயின்ஸ்ல ஹியூஜ் நம்பர் ஆஃப் சம்ஸ் இருக்கு. நிறைய புக்ல நிறைய சம் இருக்கு. மேபி ப்ராப்ளம் சால்விங் வச்சோம்னா இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். இல்லை பைனாமியல் தியரம் வைப்பமான்னு தெரியல. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு நிறைய சாப்டர் இருக்கு. ஸோ வேகமா போகணும், அதனாலதான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் எக்ஸாம்பிள்ஸ் லைட்டா முடிச்சு விடுறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஏதாவது வழி இருந்துச்சு. ஸோ அடுத்து இதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக்ஸ். ஸோ வேற ஹோம்ஒர்க் ஏதாவது இருக்கான்னு. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும். ஹோம்ஒர்க் நம்பர் 4,5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 சம்மா 2 இருக்கு. ஏன்னா ஈஸி எல்லாம் 4,5 அண்ட் தென் இது வரும் ஹோம்ஒர்க். இதை வேணா நான் சொல்லி தந்தேன். இதை நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த மிஸ்லினஸ் எக்ஸாம்பிள் யாராவது முன்னாடி சால்வ் பண்ணிருக்கீங்களா? IIT 2000 கொஸ்டின். IITனா ஜே அட்வான்ஸ் கொஸ்டின். ஜே அட்வான்ஸ்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கணும். சால்வ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஸ்லினஸ்னா ஒரு புதுவிதமான எக்ஸாம்பிள், குழப்பமான எக்ஸாம்பிள். டாபிக்ஸ் நடத்தி முடிச்சுட்டா கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் வேணா போடலாம். இல்லை கிளாஸ் விட்டு லீவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்க சாய்ஸ் தான். நான் அவங்ககிட்டே கேட்குறேனே, நான் இதுக்கு சொல்யூஷன் அட்டாச் பண்ணி நீங்க ஹோம்ஒர்க்கா சால்வ் பண்ண விருப்பப்படுறீங்களா? இல்ல கிளாஸ்ல சால்வ் பண்ண விருப்பப்படுறீங்களா? இது டெஸ்ட்ல உங்களுக்கு போன டெஸ்ட்ல இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ். காவியஸ்ரீ ஒப்பீனியன் தான். உனக்கு அட்டாச் பண்ணி தரணுமா இல்ல கிளாஸ்ல சால்வ் பண்ணணுமா? நீனே ரெஃபர் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இன்னொரு மெஜாரிட்டி. ஷாம்ரக்ஸ்னா கொஞ்சம் நான் ஹிண்ட் வேணா தரேன், மீதியெல்லாம் நீங்க சொல்லு. நான் கிளாஸ்லயே சால்வ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நான் பண்றேன். ஹோம்ஒர்க்லாம் நீங்க பண்ணுங்க. ஓகே சரியா? ஓகேண்ணா. ரொம்ப டைம் ஆக்க வேணாம். ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க. எனக்கும் ஆக்க கூடாதுன்னு தான் தோணுது. வேலை இருக்கு. ஸ்டில் ஹிண்ட் மட்டும் தரேன். என்ன ஹிண்ட்னா, x+1 வந்து எப்படி எழுதாம x⁴ raised to the power whole cube அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா அது எப்படி எழுதலாம்னா x⁴ + 1 and x⁴ the whole square plus minus x⁴ + 1 அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி x-1 வந்து √(x+1) and √(x-1) எழுதணும். இது தெரிஞ்ச அந்த சம் ரெடி ஊதி தள்ளிட்டு போயிடலாம். ஓகே, தெரிஞ்சுட்டுனா நீங்க இந்த தூக்கி கொஸ்டின்ல போட்டு சால்வ் பண்ணலாம். நான் சிம்பிளிஃபை வேணா பண்ணி தரேன். சம்ஸ் லைக்
எக்ஸ் பவர் 1/3 + 1 அப்படின்னு வரும். நீங்க போட்டு பாருங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. யூஸ் ஃபார்முலா போட்டிங்கன்னா இது எக்ஸ் பவர் 1/3 + 1 ஆயிரும், எல்லாம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் இது எப்படி ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 1 சாரி √x + 1 √x - 1 இதை நான் எழுதியே சொல்றேன். செகண்ட் வரும் √x காமன் எடுத்தீங்கன்னா இது √x - 1. So this cancels, which gives you x power 1/3 + 1 minus and the under root வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா 1 plus x raised to power minus 1/2 வரும். And then whole power 10 இப்படி இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இதுவும் கேன்சல் ஆகும். +1 -1. ஸோ x power 1/3 minus x power -1/2 நான் மைனஸ் உள்ள போகுது to the power 10. இதுல வந்து டேர்ம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எஸ் நீங்க ஜெனரல் டேர்ம் வச்சு அந்த பேசிக்கா பண்ணா போதும். ஓகே, அவங்க என்ன அவங்க வந்து உங்கள்கிட்ட எதுவும் பெருசாலாம் செக் பண்ணல பைனாமியல் தியரம். அவங்க செக் பண்ணது அவங்களோட பேசிக்ஸ் ஐ மீன் AQ + BQ ஃபார்முலா √x அந்த மாதிரி யோசிக்க முடியுது அப்படின்னா அவங்க செக் பண்ணுவாங்க. சின்ன பைனாமியல் தியரம், பெரிய பேசிக்ஸ், அதான் அப்போவே அட்வான்ஸோட ஒரு ஐடியா. மெயின்ஸுமே அதான் பண்ணுவாங்க ஜெனரலா, சம்டைம்ஸ் ஃபார்முலா. அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பண்ணிடலாமா? இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் தெரியுங்களா? ஓகேனா தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப் இல்ல எமோஜி ஏதாவது. தனியே இல்ல. எனி எமோஜி ஏதாவது தாங்கப்பா, வச்சுக்கலாம். ஓகே, புரியலன்னா கேளுங்க, லைக் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் தென் ஹோம்ஒர்க்கு கேளுப்பா. காவியா இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. ஓகே. என்னன்னா அவங்க நீ கொஸ்டின் ஒத்து பார்த்தனா தெரியும். x + 1 இருக்கு, கீழே x power 2/3 - x power 1/3 + 1 இருக்கு. ஸோ நீ என்ன பண்ணுவேன்னா x + 1 வந்து x power 1/3 + 1 into x power 2/3 - x power 1/3 + 1 அப்படின்னு ஒரு அந்த ஃபார்முலா ஒன்று, பேசிக் ஃபார்முலா AQ + BQ ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி எழுதுறேன். என்ன ஃபார்முலானா AQ + BQ = a + b a square minus a square minus ab வரும். a square minus நினைக்கிறேன் plus b square எடுத்தா வரும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இதான் வரும் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பேசிக் ஃபார்முலால இருந்து இப்படி எழுதுறோம், அடுத்து இப்படி எழுதுறோம். ஓகே, அதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களால x + 1 இந்த மாதிரி எழுத முடியுதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, அது செக் பண்றாங்க. அடுத்து x - 1 √x - 1 and √x + 1 அந்த a - b a + b ஃபார்முலால எழுத முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே, புரிஞ்சிருச்சா? சும்மா சொல்றியா? எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க? இல்ல புரிஞ்சுண்ணா. ஓகே, ஜென்ரலா நம்ம ஒரு தடவை டவுட் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா புரியலனாலும் புரியலன்னு தான் புரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவோம். அதனால ஓகே. சொல்லுங்க. இல்ல இந்த லாஸ்ட் ஸ்டெப்க்கு முன்னாடி ஸ்டெப் மட்டும் சொல்லுங்கண்ணா. முன்னாடி ஸ்டெப் அது எதுவும் பெருசா பண்ணல. நீங்க கால்குலேஷன் வீட்ல போய் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். நான் எதுவும் இல்லை, பிராக்கெட்ல இந்த மைனஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும். இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிருக்கேன். நீங்க வீட்ல போய் மெதுவா ஃபுல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்க, புரியும். ஹோம்ஒர்க் நம்பர் 4 மீதி ஃபுல்லா நீங்க தான் பண்ணணும். +1 இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்முக்கு உள்ள மைனஸ் கொண்டு போயிருக்கேன். மைனஸ் எப்படி வந்ததுன்னு அந்த பவர் 10 வந்து மேல எப்பவுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து x - √x. நான் x வெளியே எடுத்துட்டேன்னா √x - 1 ஆகும். பவர் 1/2 அண்ணா √x + 1 / √x இருக்குல்லண்ணா, அது எப்படி 1 + x power 1 - 2? x - 1னா x - 1 வந்து நீ √x² - 1 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்படிதானே? ஆமாண்ணா. அப்ப அண்டர் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்டர் ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன். புரியுதா? இப்ப புரியுதாப்பா? அண்ணா நான் அது கேட்கல. root x plus 1 divided by root x இருக்குல்லண்ணா. 1 x divided எதுக்கு அது கேன்சல் ஆகுது. அண்ட் தென் நான் அந்த ரூட் எக்ஸால டிவைட் பண்றேன். மேல கொஸ்டின் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கொஸ்டின் தெரியலையா எக்ஸாக்டா? எது தெளிவா கேளு. நான் இந்த root x plus 1 by root xன்றது எப்படி அந்த மாதிரி வந்ததுன்னு கேட்டேன். ஓகே. நான் ரூட் எக்ஸால டிவைட் பண்ணியிருக்கேன். 1 by root xனா x raised to the power minus 1 by 2. அதான் நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா x raised to the first அது சும்மா x raised to the power 1 by 2 னா under root x and x raised to the power minus 1 by 2 னா 1 by under root x. ஸோ அதனால நான் டிவைட் பண்றேன். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் இதை வச்சு இதை டிவைட் பண்றேன். டிவைட் ரெண்டுத்தையும் தனித்தனியா. ஓகே ஓகே நான் புரிஞ்சிருச்சுண்ணா. புரிஞ்சிருச்சா? ரெண்டத்தையும் தனித்தனியாக டிவைட் பண்றேன். அதை கேன்சல் பண்ண டிவைட் பண்றேன். நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது 11th ஓகே ஸ்டில் 12th முடியும் போதெல்லாம் சரி ஸ்பீடா மேட்ச் போடுற மாதிரி இருக்கணும். சல்லுன்னு எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல போடணும். நான் போடுறதே 2 ஸ்டெப் 3 ஸ்டெப். இதோட ஸ்பீடெல்லாம் ஹரிக்கிறேன்னா என்னோட ஸ்பீடா லைக் ரொம்ப ஸ்பீடா போகணும். இந்த மாதிரி ஓகே மேக்ஸிமம் ஜே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் என்னோட கொஞ்சம் ஸ்பீடா போகணும். இந்த மாதிரி ஓகே. அண்ட் ஒவ்வொரு டீச்சர் ஒரு மாதிரி போடுவாங்க. பட் ஐடியா என்னன்னா புரிய வைக்கிறதா முக்கியம். ஸோ நான் ஸ்லோவாக தான் போட்டுக்காங்க. தேட் பீங் செட் இது ஹோம்ஒர்க்கு அண்ட் இதெல்லாம் ரிசல்ட்ஸ் நீங்க படிக்கணும். ரிசல்ட்ஸுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணா கொடுத்தேன். இது என்ன ஃபார்முலானா என்சிஆருங்கிறது. இது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அவங்க சமேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கிறதா n இன்டூ சமேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 0 டு n மைனஸ் 1 சி ஆர் மைனஸ் 1 அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே இதான் அவங்க பண்ணிடுறாங்க. இதோட சமேஷன் தான் 2 power n மைனஸ் 1. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது என்ன கேட்டா. ஓகேயா? நீங்க புரிஞ்சுக்கிற பாருங்க அது எப்படி. ஏன்னா சமேஷன் ஆஃப் 2 power சொல்றேன். Summation of NCR from R is equal to 1 to n தான் will give you 2 power n. ஸோ அதான் அவங்க பண்ணிடுறாங்க. 2 power n சும்மா வரல. இந்த இப்படிதான் ஃபார்முலா. அதுக்கு அடுத்து 2 power n minus 1 வந்து இதேதான் இங்கே n plus 1 CR அப்படின்னு இருந்தது தான். R என்னன்னு முக்கியம்ல. R is equal to n. அது டிபெண்ட்ஸ் லைக் that changes அப்படின்னு வச்சுக்கோங்களா. n plus 2 அப்படின்னு வரும். அது முக்கியம் இல்லை. பட் நீங்க லைட்டா புரிஞ்சுக்கிற வேண்டியது தான். அல்டிமேட்டா ஃபார்முலா தான் படிக்கணும். பை n plus 1 இப்படின்னு இருந்தது தான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே அண்ட் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். நான் சொல்லி கொடுத்த வழியில படிச்சா நல்லது கேட்டேன். ஓகே இது படிச்சிடலாமா? படிச்சிருவீங்கன்னா ஒரு ஃபயர் எமோஜி இல்ல பயங்கரமான ஒரு எமோஜி போடுங்க. நான் ஒரு பயங்கரமான எமோஜி போடுறேன். அது மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. படிச்சிடலாமா இந்த நாளைக்கு? நீங்க இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணும்போது இல்ல வேற எப்பயா சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா படிச்சிருவீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. படிக்கலாம் வேணா எழுதி வச்சு 2-3 தடவை எழுதி பாருங்க. அண்ட் தென் நீங்க படிக்கிறது மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஹோம்ஒர்க் இருக்கு, அதையும் போட்டு பார்த்துருங்க. வேணும்னா சொல்யூஷன் அட்டாச் பண்றேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து நிறைய டைம் ஹோம்ஒர்க் சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணாம இருப்பீங்க. ஸோ நான் ஹோம்ஒர்க் சொல்யூஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் 2 கொஸ்டின்ல. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இதுவும் அது மாதிரி தான். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நீங்க எப்படி எழுதலாம்னா சமேஷன் ஆஃப் இந்த இது சேமா இருக்கு RCR அப்படின்னு எழுதியிருக்காங்க. வேற R is equal to 1 to n அப்படி போகுது.
ம் இங்க மேல என் அது சும்மா போட்டுக்கலாம். அவங்க என் போடலாம், பட் ஸ்டில் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி NC ஓகே. அவ்வளோதான், இதையும் நீங்க பண்ணிடலாம். அண்ட் தட் வித் தட் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். சம்ஸ் எல்லாம் நான் வேகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் திரும்ப செய்யணும், அதுக்காண்டி தான் ரிவைஸ் பண்ணணும், அதான் முக்கியம். யா சொல்ல வந்தது என்னன்னா, சம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இல்லை பிரவீனுக்கு இல்லை ஹரிகரனுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கேளுங்க. அண்ட் வேறு எதுவும் பிரச்சனைனாலும் கூட சொல்லுங்க. Stop recording.